வணக்கம் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சயின்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பாடமான ஃபோர்ஸஸ் அண்ட் ப்ரெஷர், அதாவது விசையும் அழுத்தமும் அப்படின்றத பாடத்தை பற்றி படிக்க போகிறோம். இதில் என்னென்ன விஷயங்களை குறித்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் விசை, அதுக்கடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி பாகியல் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர், அதாவது அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கடுத்து ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி ஏர், அதாவது காற்றினால் உண்டாக்கப்படும் அழுத்தம் அப்படின்றத விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வு விசை அப்படின்றத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இப்போ இந்த ஒரு விஷயமா இப்போ நம்ம பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு கான்செப்டுக்கு போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது, விசைன்னா என்னது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மூவிங், அதாவது ஒரு பொருள் வந்து நவந்துட்டு இருக்கு, ரோட்டில் ஒரு பொருள் நவந்துட்டு இருக்கு. ஒரு பால் யாரோ அடிச்சிருக்காங்க, அது நம்மளை நோக்கி ஓடி வருது. இந்த பால் ஏன் நம்மளை நோக்கி ஓடி வருது? யாரோ ஒருத்தர் ஒரு விசையை கொடுத்து அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அழுத்தம் கொடுத்து அது செலுத்தியிருக்காங்க. அதனால அந்த பால் நம்மளை நோக்கி வருது. இல்லை ஒரு கார் மூவ் ஆகிட்டு இருக்கு, ஒரு பஸ் மூவிங்கில் இருக்கு. ஸோ எந்த ஒரு பொருள் நகர்ந்து கொண்டு இருந்தாலும் அது மேலே யாரோ ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ when the objects are moving, we can infer that some force has been applied over that particular body. ஸோ எந்த ஒரு பொருள் நகர்ந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு விசை காரணமாக இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம சில விஷயங்களை அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கலாம். அதான் நீங்கள் ஓப்பனிங் அப் எ பென், அதாவது ஒரு பெண்ணை வந்து திறக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ணுறோம், ஃபுட்பாலை கிக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கேரம் காயினை ஸ்ட்ரைக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சப்பாத்தி ரெடி பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கொஞ்சம் ஃபோர்ஸு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஃபோர்ஸ் இல்லாமல் இல்லை எந்த வேலையுமே நடக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபோர்ஸு அப்படின்றது அது ஆக்ஷன் ஆஃப் புஷ் ஆர் புல், அதாவது ஒரு பொருளை தள்ளுறோம் இல்லாட்டி இழுக்கிறோம், அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஃபோர்ஸ்னு சொல்லலாம். விசை என்பது தள்ளுதல் அல்லது இழுத்தலின் மூலமாக பொருள்களை இயங்க வைத்தல் அல்லது இயக்கத்திலிருந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வருதல் ஆகும். அதாவது நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றது மூலயமாக ஓய்வு நிலையில் இருக்க ஒரு பொருளை இயங்கு நிலைக்கு மாற்றலாம், இல்லை இயங்கு நிலையில் இயங்கி கொண்டிருக்க ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது the object which is at rest can be made to move by applying the force, or otherwise the body which is already in motion can be brought to the position of rest by applying the ஃபோர்ஸ். ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து என்ன விஷயம் பார்க்குறோம், இட் மேக்ஸ் த பாடிஸ் டு மூவ் ஆர் பிரிங்ஸ் த மூவிங் பாடிஸ் டு ரெஸ்ட். அதை தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அமைதி நிலையில் இருக்க ஒரு பொருளை இயங்கு நிலைக்கு மாற்றுறதுக்கோ, இயக்க நிலையில் இருக்கக்கூடிய பொருளை ஓய்வு நிலைக்கு மாற்றுறதுக்கோ நம்மளுக்கு ஃபோர்ஸ் தேவைப்படுது. இட் ஈவன் சேஞ்சஸ் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த சர்டின் பாடிஸ். ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணனா அதனோட உருவம் மாறலாம், அதனோட வடிவம் மாறலாம், அதனோட அளவு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த கேம், அப்போ ஒரு டக் ஆஃப் வார் கேம் ஒன்று எடுத்துங்களேன். டக் ஆஃப் வார் அப்படின்னு கயிறு இழுத்தல் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த சைடில் ஒரு 3 பேர் இருக்காங்க, அந்த சைடில் ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த சைடுக்கு 3 பேர் பெரிய பசங்கன்னு வச்சிங்க, அந்த சைடுக்கு 3 பேர் சின்ன பசங்கன்னு வச்சிங்க. கடைசியாக எந்த டைரக்ஷனில் அந்த கயிறு நவரும், எந்த டைரக்ஷனில் அதிக ஃபோர்ஸு கொடுக்கப்பட்டு இழுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சைடில் தான் வந்து என்ன பண்ணும், அந்த கயிறு நவரும். அதாவது இப்போ லெஃப்ட் சைடில் 3 பேர் பெரிய பசங்களாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கண்டிப்பாக அதிகமான விசையை கொடுத்துருப்பாங்க, அதனால கயிறு வந்து அந்த சைடில் நவரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் வந்து விசை என்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு அப்ளை ஆகுது. சரிங்களா? இதுக்கு அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஃபோர்ஸ் அப்படின்றது தமிழில் விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபோர்ஸ் இஸ் தட் விச் சேஞ்சஸ் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச். சரி, ஃபோர்ஸ் எனப்படுவது யாதெனில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எதை ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், எந்த ஒரு விஷயம் ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இயக்க நிலைக்கு மாற்றுதோ அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை எந்த ஒரு விஷயம் இயங்கி கொண்டு இருக்க ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வருதோ அந்த ஒரு விஷயம் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லாட்டி மூணாவது என்ன சொல்லலாம், டைரக்ஷன் தி திங் விச் சேஞ்சஸ் தி டைரக்ஷன் ஆஃப் தி மூவிங் பாடி. அதாவது ஓடிக்கொண்டிருக்க ஒரு பொருளின் திசையை மாற்றுறதுக்கு எது உதவி புரியுதோ அதையும் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் இருக்கு, அது வேற ஒரு வடிவத்துக்கு வந்து என்ன பண்ணுது, மாற்றப்படுது. அப்பயும் அங்கே எது காரணமாக இருக்குன்னு சொல்லலாம், ஃபோர்ஸு காரணமாக இருக்கு, விசை
விசை காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தமிழில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், விசையின் வரையறை என்னது? ஒரு பொருளின் ஓய்வு நிலையை அல்லது சீரான வித்தை கொண்டிருக்கும் இயக்க நிலையை அல்லது இயங்கும் பொருளின் திசையை அல்லது பொருளின் வடிவத்தை மாற்றுவது. இந்த நாளத்தில் ஏதாவது ஒன்று மாற்றினா கூட அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபோர்ஸ், அதாவது விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், 2 வகையான ஃபோர்ஸு இருக்கு. ஒன்று புஷ்ஷிங் ஃபோர்ஸு, ஒன்று புல்லிங் ஃபோர்ஸு. அதாவது தள்ளுகின்ற விசை, இழுக்கின்ற விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபோர்ஸ்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, ஓகேங்களா? ஒரு திசை அளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கு கண்டிப்பாக டைரக்ஷன் இருக்குது. இட் இஸ் மெஷர்டு வித் எஸ்ஐ யூனிட் கால்டு நியூட்டன். நியூட்டன் என்ற ஒரு அலகின் மூலமாக அது அளக்கப்படுகிறது. ஃபேக்டர்ஸ் ஆன் விச் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டிஃபென்ஸ், அது விசையின் விளைவை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால், ஜென்ரலாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன், ஃபோர்ஸை வந்து நியூட்டன் அப்படின்ற ஒரு யூனிட் வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் ஒரு பால் வந்து 10 நியூட்டன் ஃபோர்ஸில் அடிக்கிறாரு, ஒரு பேட்ஸ்மேனு. இன்னொருத்தர் ஒரு 20 நியூட்டன் ஃபோர்ஸில் அடிக்கிறாரு. ஆக்சுவலாக எப்போ வந்து பால் பவுண்டரி லைனுக்கு போவோம்? 20 நியூட்டன் கொடுத்து ஒருத்தர் பால் அடிச்சிருக்காரு இல்லையா? அப்போ அந்த பேட்ஸ்மேன் அடிக்கிறப்ப தான் அந்த பால் வந்து நம்ம இந்த பவுண்டரிக்கு போகுது, 6க்கு போகுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மேக்னிடியூட் வந்து அங்கே கிரேட்டராக இருக்குது. அதாவது எங்கே அதிகமான மேக்னிடியூட் ஃபோர்ஸ் கொடுத்து ஒருத்தர் ஒரு பந்து அடிக்கிறாரோ, ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பந்து அடிக்கிறாரோ, அப்போது அந்த பந்து வெகு தூரம் போகுது இல்லையா? அப்போது நம்ம என்ன சொல்லுவோம்? எது வந்து எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நிர்ணயம் பண்ணுது? மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸு எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸு நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது விசையின் எண் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மேக்னிடியூட் என்னது? விசையின் எண் மதிப்பு அதிகமாக இருக்கும்போது விசையின் விளைவும் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து ஏரியா ஆஃப் இம்பேக்ட், தொடு பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். இப்போ வந்து முதல்ல ஒரு பலூன் எடுத்துங்க, அதில் காற்று ஃபுல்லாக ஊதிக்கிங்க. அதுக்கப்புறம் முதல்ல வந்து என்ன பண்ணுங்க, நிறைய பின்னு வச்சிங்க. நம்ம நோட்டீஸ் போர்டில் ஒரு பின்னு குத்துவோம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய பின்னை ஒரு 10 இல்லை 20 பின்னு தரையில் போட்டுட்டு அது மேலே இந்த பலூன் வச்சு அழுத்துங்க. கையில் ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க. கையில் சும்மா நீங்கள் ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும், 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுங்க. அப்போ அந்த பலூன் உடையுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு இப்போ இந்த 20 பின்னை எடுத்துட்டு ஒரே ஒரு பின்னை வச்சு தலைகீழ நிற்க வச்சுட்டு அது மேலே என்ன பண்ணுங்க, இந்த பலூன் வச்சு அழுத்துங்க. இப்போ உடையுதான்னு பாருங்க. எந்த கேஸில் இந்த பலூன் உடஞ்சிருக்கும்? ஒரு பின்னை வச்சுட்டு அது மேலே இந்த பலூன் வச்சு அழுத்தும் போது கண்டிப்பாக உடஞ்சிருக்கும். அந்த 20 பின்னை வச்சுட்டு அழுத்துறீங்களா, அப்போ உடஞ்சிருக்காது. ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் இம்பேக்ட், ஓகேங்களா? ஏரியா ஆஃப் இம்பேக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, இது வந்து 2வது. அதுக்கடுத்து இங்கே பாருங்க, இதன் மூலம் விசையின் விளைவானது விசையின் எண்மதிப்பையும் அது செயல்படும் பரப்பையும் சார்ந்தது என்பது தெளிவாகிறது. சரிங்களா? இப்போ வந்து நான் ப்ரெஷர் அப்படின்ற கான்செப்டுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி த்ரஸ்ட்ன்றதை பார்த்துங்க. த்ரஸ்ட்ன்றது உந்து விசை அப்படின்னு சொல்லிட்டு பேர். த்ரஸ்ட்டும் ஃபோர்ஸும் ஒன்று தான், அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் டு தி கிவன் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ நான் பென் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஓகே 1 மினிட். ஓகே, இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ வந்து இதுதான் வந்து ஒரு சர்ஃபேஸ் ஏரியான்னு வச்சிங்களேன். இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் பெர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸு ஆக்ட் ஆகுது இல்லையா? ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் டு த கிவன் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? த்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னது? த்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட ஃபோர்ஸ் மாதிரி தான், அதனால் ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ விசையும் உந்து விசையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சரி, நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் த்ரஸ்ட் இஸ் நியூட்டன். ஃபோர்ஸுக்கு நான் யூனிட் யூஸ் பண்ண நியூட்டன், அதே மாதிரி த்ரஸ்ட்டுக்கு நியூட்டன் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ வந்து ப்ரெஷர் அப்படின்றத பற்றி பார்க்கணும். ப்ரெஷர்னா என்னது? அது முன்னாடி ஸ்லைடு போங்க. ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல நான் காமிச்சிருக்கேன். ப்ரெஷர் அப்படின்னாலே ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேங்களா? ப்ரெஷர்னாலே என்னது? ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேஸ் எடுத்துங்க. ஒரு செங்கல் இருக்கு இல்லைங்களா? ஒரு செங்கல் வந்து இப்படி வெர்டிக்கலாக வைக்கிறீங்க. செங்கல் வந்து எப்படி இருக்கும்? வெர்டிக்கலாக வைக்கும் போது அதனோட ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கும். கரெக்டுங்களா? அதனோட ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கும். சரி, ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போது இதனோட அடிப்பக்க ஏரியா வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இப்போ செங்கலை வந்து என்ன பண்ணலாம்? ஹரிசாண்டலாகவும் வைக்க முடியும், இந்த பஞ்சு மேலே. ஓகேங்களா? இது வந்து ஸ்பாஞ்சு வச்சுருக்கேன். ஸ்பாஞ்சு மேலே செங்கலை வந்து முதல்ல என்ன பண்ணி செங்குத்தாக வைக்கிறேன், அப்புறம் கிடைமட்டமாக வைக்கிறேன். ஸோ இப்போது இந்த அடிப்பக்க பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க.
இப்போ இதனோட ஏரியா வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வச்சுங்க. இது எவ்வளோ? 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது? பரப்பளவு. அடிப்பக்க பரப்பளவு. செங்குத்தாக வைக்கும்போது இவ்வளோ ஏரியா இருக்குது. அப்போ இந்த செங்கலோட வெயிட் வந்து 10 நியூட்டன் வச்சுங்க. செங்கலோட வெயிட் எவ்வளோ? 10 நியூட்டன். இங்கேயும் அது 10 நியூட்டன் தானே. செங்கலோட வெயிட் எவ்வளோ? 10 நியூட்டன். ஸோ இந்த 10 நியூட்டன் வெயிட், செங்கலோட வெயிட் ஆனது கீழ் நோக்கி செயல்படுது. ஓகேங்களா? எப்பவுமே வெயிட் வந்து நியூட்டனில் தான் மெஷர் பண்ணுவோம், மாசம் தான் வந்து கேஜியில் மெஷர் பண்ணுவோம். இப்போ செங்கலோட வெயிட் 10 நியூட்டன் ஆச்சுன்னா அது கீழ் நோக்கி செயல்படுது. ஸோ இப்போ இந்த மாதிரி செங்குத்தாக வைக்கும் போது பஞ்சு மேலே ஒரு ஸ்பாஞ்ச், ஓகேங்களா, காட்டன் ஸ்பாஞ்ச் இல்லை வேறு ஒரு சிந்தட்டிக் ஸ்பாஞ்ச் வச்சு அது மேலே இந்த செங்கல் இப்படி நேர்குத்தாக வைக்கிறீங்க, இங்கே ஹரிசாண்டலாக வைக்கிறீங்க, கிடைமட்டமாக வைக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் கிரியேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கேஸில் எவ்வளோ ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு, இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ ஏரியா மேலே செயல்படுது? 10 நியூட்டன் ஃபோர்ஸ் பர் ஏரியான்னு சொன்னேன். சரி, 10 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது? 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா மேலே செயல்பட்டது. அப்போ எவ்வளோ ப்ரெஷர் இங்கே கிரியேட் ஆச்சு? 5 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். 5 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதனால இங்கே வந்து டேமேஜ் அதிகமாக இருக்கும். டேமேஜ் என்னது? அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதனால டிஃபார்மேஷன் அதிகமாக இருக்குது, ரொம்ப வளைஞ்சு கொடுத்துருக்கு இந்த இடத்துல பஞ்சு, அதாவது ஸ்பாஞ்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் அதிகம். சரி, இங்கே என்ன ஆச்சு? ப்ரெஷர் பாருங்களேன். இந்த கேஸில் என்ன ஆச்சு பாருங்க. இந்த கேஸில் என்ன ஆச்சு? ப்ரெஷர் 2 இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே, அந்த செங்கலோட வெயிட் அதே 10 நியூட்டன் தான். ஆனால் அது எவ்வளோ ஏரியாவில் செயல்படுது? 20 சென்டிமீட்டர். இது பாருங்க, இந்த இடத்துல உள்ளது 20 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் செயல்படுது. அப்போது இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் ஆக்ட் ஆச்சு பாருங்க. டக்குன்னு கேன்சல் பண்ணுங்க. 1/2. 1/2 என்னது? 0.5. ஓகேங்களா? 0.5 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து கம்மியான ஒரு ப்ரெஷர் தான் ஆக்ட் ஆகிருக்கு. இங்கே ஆக்ட் ஆன ப்ரெஷர் வந்து கம்மி, 0.5. இங்கே எவ்வளோ ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு? 0.5 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். வேற இங்கே எவ்வளோ ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு? இங்கே ப்ரெஷர் கிரியேட் ஆனது ஃபர்ஸ்ட் கேஸில் 5 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். 5 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த இடத்துல கம்மியான ப்ரெஷர் செயல்பட்டதுனால இந்த ஸ்பாஞ்ச் வந்து கம்மியாக தான் வந்து என்ன பண்ணுது? டிஃபார்ம் ஆச்சு, அதாவது வளைஞ்சி கொடுத்தது. இல்லாட்டி என்ன பண்ணலாம்? பெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் கம்மி, இங்கே ப்ரெஷரு அதிகம். இங்கே ப்ரெஷர் அதிகம், இந்த இடத்துல என்னது? ப்ரெஷரு கம்மி. ஓகே, அதனால் இங்கே பஞ்சு அதிகமாக டிஃபார்ம் ஆச்சு, இங்கே பஞ்சு கம்மியாக டிஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் ப்ரெஷர். ப்ரெஷர்ன்றது ஃபோர்ஸ் பை ஏரியா, அதாவது ஓரளவு பரப்பளவில் செயல்படக்கூடிய விசையின் அளவு தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் தி ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர் யூனிட் ஏரியா. ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர் யூனிட் ஏரியா. ஓகேங்களா? சரி, அப்போ அதே மாதிரி தான் இந்த பலூன் கேஸ்லேயும் நம்மளுக்கு ஆச்சு. ஒரு பலூன் கீழே ஒரே ஒரு ஆணியை வச்சுருக்கோம். ஓகேங்க, ஒரு பலூன் கீழே என்ன பண்ணியிருக்கோம்? ஒரே ஒரு ஆணியை வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸில் என்ன பண்ணோம்? நிறைய ஆணியை வச்சோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இந்த பலூனு மேலே கை வச்சு அழுத்துறீங்களா, மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கை வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. அது வந்து ஒரு 5 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இங்கேயும் அதே கையை வச்சு தான் அழுத்தம் கொடுக்குறோம், அது 5 நியூட்டன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பின்னோட ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, இங்கே வந்து ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்போது இங்கே ஏரியா கம்மினும் போது ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுங்கள், ஃபோர்ஸ் பர் ஏரியா இல்லையா? இங்கே வந்து ஏரியா வந்து கம்மி. ஸோ இவ்வளோ ப்ரெஷரும், அதாவது இவ்வளோ ஃபோர்ஸும் 5 நியூட்டன் ஃபோர்ஸும் இந்த சின்ன ஏரியாவில் செயல்படும் போது உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து ஏரியா கம்மி, என்னது இது? ஃபோர்ஸு 5 நியூட்டனு, அதனால் ப்ரெஷர் என்ன பண்ணியிருக்கு? நிறைய இருக்குது. அதனால் இந்த இடத்துல பலூன் உடையுது. ஆனால் இதே ஒரு 20 ஆணியை எடுத்து தரையில் வச்சுட்டு இது மேலே பலூனை போட்டு அழுத்தினா இங்கே என்ன ஆகுது? ப்ரெஷரு அதே 5 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் நீங்கள் கையால் வச்சு அமுத்துறீங்க. ஆனால் கீழே வந்து நிறைய ஆணிகள் வச்சுருக்கிறதுனால நிறைய ஆணிகள் அந்த கூறு முனையோட பரப்பளவு கூட்டிங்கன்னா எவ்வளோ வருது? நிறைய வருது. ஸோ ஏரியா வந்து என்னது? இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே என்ன? ப்ரெஷர் குறையும். ப்ரெஷர் குறையிறதுனால இந்த பலூன் நீங்கள் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. அழுத்தம் இஸ் ஈக்குவல் டு விசை பை என்னது? பரப்பளவு அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ ப்ரெஷர்ன்றது அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் த்ரஸ்ட் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் ஆன் ஏ சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா 1 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் த பாடி. நான் ஆக்சுவலாக முன்னாடி எக்ஸாம்பிள் நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ப்ரெஷர். ஆனால் ஆக்சுவலாக நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் தான் நீங்கள் அதை கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் கால்டு பாஸ்கல். ஸோ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் வந்து பாஸ்கலில் நம்ம மெஷர் பண்ணுவோம். அதாவது ஒரு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் ஒரு பாஸ்கல். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ன்றது ஏற்கனவே சொல்லிட்டேன். ப்ரெஷர்ன்றது ஃபோர்ஸ் பை
ஏரியா. ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 பாஸ்கல் 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் வந்து என்ன பண்ணுவோம் 1 பாஸ்கல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் தி கான்டாக்ட். இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதானே. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் தி கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வருது. அதுக்கடுத்து பாருங்க, இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பெரிய யானை இருக்குது இந்த இடத்துல. ஸோ யானையை நான் சும்மா ரஃபாக வரைகிறேன். இங்கே வந்து ஒரு யானை இருக்குது. சரி, சும்மா அப்படி தும்பிக்கை மாதிரி போட்டுறேன் யானைன்னு சொல்கிறதுக்காக. ஓகேங்களா? இது கண் அப்படி போட்டுறேன். சரி, இந்த யானைக்கு என்ன பண்ணியிருக்கு, ஒரு 4 கால் இருக்குது. ஓகேவா? இந்த யானையோட வெயிட் என்னது? யானைக்கு காது போடணுமே. போட்டாச்சு. இந்த யானைக்கு என்ன பண்ணியிருக்கேன், இந்த யானையோட வெயிட் என்ன சொல்லியிருக்காங்க, 4000 நியூட்டனா. யானையோட வெயிட் 4000 நியூட்டனா. இப்போ யானையோட டோட்டல் வெயிட் 4000 நியூட்டனா. அது 4 கால் மூலியமாக பூமிக்கு கடத்தப்படும். அப்போ ஒரு கால்லையும் எவ்வளோ வெயிட் ஆக்ட் ஆகும்? 1000 நியூட்டன். 4000/4 போட்டிங்கன்னா என்ன வரும்? ஒரு கால் வழியாக 1000 நியூட்டனு ஃபோர்ஸு பூமிக்கு கடத்தப்படும். ஒரு கால்லையும் 1000 நியூட்டன் ஃபோர்ஸு என்ன பண்ணியிருக்கோம், பூமிக்கு கடத்தப்படும். ஓகேவாங்களா? ஸோ எப்பவுமே யானையோட வெயிட் 4000 நியூட்டன் அப்படின்னா அது பூமியில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த 4000 நியூட்டனும் கீழ் நோக்கி அப்ளை ஆகும். அது 4 காலில் சமமாக பகிர்ந்து கொடுக்கப்படும். அப்போ ஒரு கால் வழியாக 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும். அதுதான் இந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த பிரஷர் எக்ஸர்டட் பை த ஃபுட் ஆஃப் த எலிபென்ட் யூசிங் தி ஃபாலோயிங் டேட்டா. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த எலிபென்ட் இஸ் 4000 நியூட்டன். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சோல்னா ஐ மீன் ஃபுட் ஆஃப் தி அந்த ஃபுட் த பாட்டம் ஆஃப் த ஃபுட் இஸ் 0.1 ஸ்கொயர் மீட்டர். ஸோ அந்த யானையின் பாதத்தின் பரப்பளவு எவ்வளோ? 0.1 சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க உங்களுக்கு, ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த ஃபுட் கேட்குறாங்க. ஓகே, யானையின் பாதத்தின் வழியாக கொடுக்கப்பட்ட அழுத்தம் எவ்வளோ, நிலத்தின் மீது கொடுக்கப்பட்ட அழுத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த எலிபென்ட் எவ்வளோ? 4000 நியூட்டன் போட்டுங்க. வெயிட் ஆஃப் 1 லெக், ஓகேங்களா, ஒரு காலின் வழியாக எந்த அளவுக்கு வெயிட் செயல்படுது? 4 கால் இருக்குது. இப்போ 4000/4 போட்டால் 1000 நியூட்டன் ஃபோர்ஸு ஒரு கால் வழியாக என்ன பண்ணும், பூமிக்கு கடத்தப்படும். சரி, ஏரியா ஆஃப் த சோல் ஆஃப் 1 ஃபீட். ஸோ ஒரு காலின் பாதத்தோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் 0.1 மீட்டர் ஸ்கொயரு. சரி, ப்ரெஷருக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ 1000 நியூட்டன் பை ஏரியா 0.1 போட்டிங்கன்னா மேலேயும் 10 கீழே 10 பிரிக்கிங்க, வகுத்து ஈஸியாக இருக்கும். ஸோ 10000 அப்படின்னு வந்திருக்கு. 10000 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு. 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம், பாஸ்கல் அப்படின்றத சொல்லலாம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் பாஸ்கல். அப்போ இதை வந்து நம்ம என்ன 10000 பாஸ்கல் அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ 10000 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ப்ரெஷர் வந்து பூமிக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஒரு கால் வழியாக. ஓகேவா? இதான் இந்த அழுத்தம் தான் ஒரு கால் வழியாக பூமிக்கு கொடுக்கப்படுது. ஸோ வேஸ் டு இன்க்ரீஸ் ப்ரெஷர். ப்ரெஷர் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தி எஃபெக்ட் ஆஃப் த ப்ரெஷர் கேன் பி இன்க்ரீஸ் பை இன்க்ரீசிங் தி த்ரஸ்ட் ஆர் பை டிக்ரீசிங் தி ஏரியா. சரி, உங்களுக்கு ப்ரெஷருக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். அதாவது ஃபோர்ஸ் பை ஏரியா. அதாவது அழுத்தத்துக்கு என்ன ஃபார்முலா? விசை பை பரப்பளவு இல்லைங்களா? விசை பை, இப்போ தமிழ் வேணும் எழுதிங்க. விசை பை என்ன சொல்லுவீங்க, பரப்பு இல்லையா? விசை பை பரப்பு. ஒன்று விசையை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை பரப்பை டிக்ரீஸ் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒன்று என்ன சொல்கிறீங்க, அந்த ஃபோர்ஸை அதிகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஏரியா ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி, அந்த ஒரு விஷயத்துக்காக தான், இந்த ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம இந்த செவுத்தில் ஆணி அடிக்கிறோம் இல்லையா? அந்த ஆணி, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் நீடிலு, புல்லட்டு, இதெல்லாம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆணியோட முனையை பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப கூராக இருக்கும் இல்லையா? ஆணி எப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும். ஆணி வந்து என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு, இப்படி எந்திருக்கு பார்த்துருப்பீங்க. ஆணி வந்து இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஏரியா பார்த்தீங்கன்னா என்ன, ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். அப்போ தான் வந்து என்ன பண்ணும், இங்கே கொடுக்குற ஃபோர்ஸ், இங்கே ஒரு 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது இந்த ஒரு புள்ளி வழியாக செயல்படும். ஓகேங்களா? இந்த ஒரு புள்ளி வழியாக செயல்படும். நல்லா இங்கே பார்த்துங்க, இதுதான் ஒரு ஆணி. ஓகேங்களா? இது ஒரு ஆணி. இந்த ஆணியோட மேலே என்ன பண்ணுறீங்க, சம்மட்டி வச்சு அடிக்கிறீங்க. 1000 நியூட்டனில் 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, சுற்றி வச்சு அடிக்கிறீங்க. இது இந்த புள்ளி வழியாக என்ன பண்ணுது,
கடத்தப்படுது. அந்த புள்ளி தான் வந்து என்னது கூர்முனை இருக்கு இல்லையா அது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஏரியா வந்து என்னது ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா. ஸோ அந்த ஃபோர்ஸ் இப்படி கடத்தப்படும், மேலே நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸ் இப்படி கடத்தப்படும் போது ஒரு சின்ன ஏரியா வழியாக போகிறதுனால அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமானால் தான் அது வந்து ஈஸியாக சவுத்துக்குள்ளே அந்த ஆணி வந்து நுழையும். ஓகேங்களா. சரி, அதுக்கடுத்து கோடாரி, ஆணி. ஓகேங்களா. கோடாரி, ஆணி, அதுக்கடுத்து கத்தி, இன்ஜெக்ஷன் நீடில், ஊசி போடுறோம்ல, ஊசியோட முனை பாருங்கள் கூராக இருக்கும். அப்போ தானே அது உள்ளே போகும், சதைக்குள்ளே போயிட்டு மருந்து ஏற்றும். அப்புறம் புல்லட்டு, இது எல்லாத்துலேயுமே வந்து முனை வந்து பார்த்தீங்கன்னா முனையோட ஏரியா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய அழுத்தத்தை நம்மளால் ஈஸியாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆல் தீஸ் ஆர் ஹேவிங் ஷார்ப் ஃபைன் எட்ஜஸ் ஸோ ஆஸ் டு எக்ஸிட் லார்ஜர் ப்ரெஷர் ஆன் ஸ்மாலர் ஏரியா ஆஃப் த பாடி. ஸோ குறைவான பரப்பளவில் அதிகமான விசையை செயல்பட வைக்கிறோம். அதனால் அதிகமான ப்ரெஷர் நம்மளுக்கு கிடைக்குது. அதிகமான ப்ரெஷர் நம்மளால் கொடுக்க முடிஞ்சா ஈஸியாக அந்த ஆணியை அந்த செவுத்துக்குள்ளேயோ இல்லை அந்த மரத்துக்குள்ளேயோ ஏற்ற முடியும், இல்லை ஊசியை நம்மளோட பாடியில் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள். சரி, சில சமயங்களில் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். போனால் இதில் என்ன பண்ணோம், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி, அழுத்தத்தை அதிகரிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ அழுத்தத்தை குறைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெயிட்டான ஒரு பாறாங்கல் எடுத்துகிட்டு போகிற ட்ரக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 வீலு 8 வீலு அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. எதனால் இவ்வளோ பெரிய வீலு, நிறைய டயர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் ஹெவி கூட்ஸ் கேரியர் ஃபார் டிக்ரீசிங் தி ப்ரெஷர் தேர்பை இன்க்ரீசிங் தி ஏரியா ஆஃப் தி கான்டாக்ட் ஆன் தி ரோடு. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ப்ரெஷர்னு சொல்லிட்டேன். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொன்னேன். இப்போ வந்து 4 வீல் வைக்கிறதுக்கு பதிலாக 8 வீல் இல்லை 16 வீல் வச்சா என்ன ஆகும், பெரிய பெரிய கண்டெய்னர் லாரியில் உங்களுக்கு வந்து ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஃபோர்ஸ் அதே தான், ஃபோர்ஸ் வந்து அதே தான் இருக்க போகுது. ஒரு 2 லாரி எடுத்துங்களேன், ஒன்றுத்தில் 2000 டன் இருக்குது, 2 லாரியிலுமே 2000 டன் இருக்குது. ஒன்றுத்தில் 4 வீல் இருக்குது, ஒன்று 16 வீல் இருக்குது. அப்போது எதுக்கு ஏரியா அதிகமாக இருக்கும், அந்த 2வது லாரிக்கு தான் வந்து இருக்கும். 16 வீல் இருக்கிற லாரிக்கு ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வித் கிரவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா 16 வீலும் தரையை தொட்டதுலேயே அப்போ அதில் ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். அப்போது அதே அளவு ஃபோர்ஸ் தான் வந்து பண்ணுது 2 லாரியிலே இருக்குன்னு வச்சுக்கிங்க. ஒரு லாரியில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லாரி இப்படி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா. லாரி இப்படி போட்டுட்டேன், இன்னொரு லாரி இப்படி போட்டுட்டேன். இந்த லாரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு, டக்கு 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 நிறைய வீல் இருக்குது. ஸோ இதில் வந்து 16 வீல் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கு, 4 வீல் தான் இருக்குது. அப்போது ரெண்டுத்துலேயுமே வந்து 1000 இல்லை 1000 டன்னோ இல்லை 2000 டன்னோ, 1000 டன் இல்லை 2000 டன் வச்சு 1000 டன்னு லோடு ஏற்றிட்டு போகுது. 16 வீல் இருக்கிறதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது தொடு பரப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, கான்டாக்ட் ஏரியா அதிகமாக இருக்கும் கிரவுண்டோட. அப்போது ஏரியா அதிகமான என்ன ஆகும், இது பாருங்கள், ஏரியா அதிகமான என்ன ஆகும், ப்ரெஷரு குறையும். ப்ரெஷர் குறையிறதுனால டயர் மேலே அழுத்தம் குறையிறதுனால டயர் வெடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். டயரே வெடிக்காமல் இருக்கும்ல, டயர் மேலே ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா டயர் வெடிச்சிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராடர் ஸ்ட்ராப்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன் தி பேக் பேக் ஃபார் கிவிங் லோ ப்ரெஷர் on the shoulders by providing larger area of contact with the shoulder. அதாவது இந்த சின்ன பசங்களை பேக் மாற்றிட்டு போவாங்க. நீங்கள் கூட 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தான், நீங்கள் கூட இந்த மாதிரி பேக்லாம் பாருங்கள், அந்த பையன் மாட்டிகிட்டு இருக்கா பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பேக்கை நீங்கள் கூட மாட்டிட்டு போவீங்க. அந்த பட்டை இருக்குது பாருங்கள், தோலில் மாட்டுறான் பார்த்தீங்களா ஸ்ட்ராப்பு. அந்த ஸ்ட்ராப் வந்து ரொம்ப அகலமாக செஞ்சுருப்பாங்க. எதனால் அப்படி சொல்லிட்டு கேட்டேன், அகலம் கம்மியாக கயிறு மாதிரி இருந்துன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அந்த ஷோல்டர் மேலே தோல் மேலே அழுத்தம் வந்து அதிகமாகும். அதனால் நீங்கள் வலியை ஃபீல் பண்ணுவீங்க. ப்ரெஷர் அதிகமான என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வலியை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வலிக்காமல் இருக்கணும், எவ்வளோ பேக்கை தூக்கிட்டு போனால், எவ்வளோ பேக் உள்ள எவ்வளோ புக் வச்சு பேக்கோட வெயிட் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வலி தெரியக்கூடாதுன்றதுக்காக ஸ்ட்ராப் அகலமாக பண்ணால் ஏரியா அதிகமாகும். ஏரியா அதிகமான என்னாகும், திரும்ப அதே கதை தான். ஓகேங்களா. ஏரியா அதிகமானா என்னாகும், ப்ரெஷரு கம்மியாகும். ஓகேங்களா. டினாமினேட்டர் இன்க்ரீசஸ், திஸ் பி வேல்யூ டிக்ரீசஸ். ஏரியா அதிகமாகும் போது, அந்த பட்டையின் ஏரியா அதிகமாகும் போது ப்ரெஷர் வந்து கம்மி. ப்ரெஷர் வந்து கம்மினா உன்னோட தோல் மேலே அந்த பை கொடுக்குற அழுத்தம் கம்மியாகும். அதனால் நீங்கள் வலியை குறைவாக ஃபீல் பண்ணுவீங்க. கேமல்ஸ் கேன் வாக் ஆன் தி சாண்ட் பட் ஹியூமன் கேனாட் ஹை. அதாவது ஒரு பாலைவனத்தில் வந்து ஒட்டகத்தால் நடக்க முடியுது, மனுஷனால் நடக்க முடியல. மனுஷன் காலை உள்ளே போய் புதஞ்சிரும். நம்மளால் வேகமாக ஓட முடியாது, வேகம் நடக்கவே முடியாது பாலைவனத்தில் இருக்க மணல் பரப்பில். ஆனால் ஒட்டகம் வந்து ஈஸியாக நடக்க முடியுது. ஏன்னு கேட்டால் ஒட்டகத்தோட பாதங்களை பாருங்கள், இது பாருங்கள், இங்கே நான் காமிச்சிருக்க மாதிரி ஒட்டகத்தோட பாதம் பார்த்தீங்களா எவ்வளோ அகலமாக இருக்குது. மனுஷன் பாதத்தோட என்ன பண்ணியிருக்கு, அகலமாக இருக்குது. அந்த மாதிரி அகலமாக இருக்கிறதுனால ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒட்டகத்தோட வெயிட்டு ஃபுல்லாக ஃபோர்ஸாக மாறி பூமியை நோக்கி செயல்படுது. அந்த ஃபோர்ஸ் வந்து அகலமான பரப்பளவு வழியாக பூமியை நோக்கி செயல்படும் போது என்னாவது, ப்ரெஷரு கம்மியாகுது. ஏரியா அதிகமாகும் போது என்னாகும், திரும்பவும் அதே கதை தான். P is equal to F by A. When area increases,
வாட் ஹேப்பன்ஸ் டு த ப்ரெஷர் டிக்ரீசஸ். கம்மியான அழுத்தம் கொடுக்கறதுனால அதனோட கால் மண்ணுக்குள்ளே புதையாது, ஒட்டகத்தோட கால் மண்ணுக்குள்ளே புதையாது. ஆனால் நம்ம நடந்தோம்னா நம்மளோட பாதத்தோட பரப்பளவு கம்மி, அப்போ ப்ரெஷர் நம்ம அதிகமாக கொடுப்போம் பூமி மேலே, அதனால நம்ம கால் மண்ணுக்குள்ளே புதைஞ்சிரும், நம்மளால நடக்கவே முடியாது. ஒரு வாட்டி மண்ணுக்குள்ளேருந்து காலை எடுத்து வச்சு மெதுவாக தான் நடப்போம். சரிங்களா? சரி, இதெல்லாம் வந்து என்ன சொல்ற டிக்ரீசிங் த ப்ரெஷர் அப்படின்ற கான்செப்டில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அழுத்தத்தை குறைப்பது எப்படி, அதற்கான உதாரணங்கள் அப்படின்றத இங்கே நம்ம படித்தோம். சரி, நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், வளிமண்டல அழுத்தம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது, வளிமண்டல அழுத்தம் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். அதாவது அட்மாஸ்பியர் எக்ஸ்டெண்ட் அப் டு மெனி கிலோமீட்டர்ஸ் அபோவ் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். பூமியின் மேல் பருவுக்கு மேலே பல கிலோமீட்டருக்கு காற்று மண்டலம் இருக்கும், வளிமண்டலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். எர்த் அட்மாஸ்பியர் ஹஸ் 5 பிரைமரி லேயர்ஸ். மொத்தம் 5 வகையான அடுக்குகள் இருக்குது, முதன்மை அடுக்குகள் இருக்குது. அதை வந்து ஸ்பியர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, என்னென்ன ஸ்பியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீழேருந்து மேல் நோக்கி என்னென்ன ஸ்பியர் இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரம் தி லோயஸ்ட் டு ஹையஸ்ட் லேயர் தே ஆர் தி ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர் எப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய 5 வகையான அடுக்குகள் வளிமண்டலத்தை இருக்கு. அது என்ன இங்கே தனியாக ஒரு படம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். ஓகேங்களா? சரி, இந்த படத்தை பின்னாடி பார்த்துங்க. ஸோ ட்ரோபோஸ்பியர் வந்து முதல்ல 20 கிலோமீட்டர், பூமியில் 0 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது ட்ரோபோஸ்பியர். 21லேருந்து 50 வரைக்கும் இருக்குது ஸ்ட்ராட்டோஸ்பியர். 51 to 85 இருக்குது மீசோஸ்பியர். 86 to 690 இருக்குது தெர்மோஸ்பியர். 691லேருந்து 10,000 வரைக்கும் இருக்குது எக்ஸோஸ்பியர். ஓகேங்களா? சரி, the troposphere is the lowest layer of the atmosphere and extend from the earth surface to about 7 kilometer. அதாவது high at the north and south and 17 kilometer high at the equator. ஸோ இந்த ஈக்குவடார் பகுதியில் அது வந்து பூமியிலேருந்து 17 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் இருக்கும். நார்த் அண்டு சவுத் துருவ பகுதிகள் சொல்லலாம், வடக்கு மற்றும் தெற்கு துருவங்களில் அதனோட ஹைட் வந்து 7 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆல் ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் டியூ டு த அட்மாஸ்பியர். கண்டிப்பாக இந்த வளிமண்டலத்தில் காற்று வந்து மிதந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த காற்று வந்து கண்டிப்பாக இப்போ வந்து பாருங்களேன், பூமி இப்படி இருக்கு. ஓகேங்களா? பூமி இப்படி இருக்கு. இங்கே அப்படி யார் இருக்குன்னு வச்சுங்க, இந்த இடத்துலலாம் யார் இருக்குன்னு வச்சுங்க. சரி, யார் இருக்கு? கண்டிப்பாக அந்த யார் வந்து ஒரு மீட்டர் ஸ்கொயர் சர்ஃபேஸ் மேலே ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணுமா இல்லையா? இந்த காற்று, இங்கே இருக்கக்கூடிய காற்று, ஓகேங்களா, இந்த காற்று இருக்குன்னு வச்சுங்க. இந்த மேலே மிதந்துட்டு இருக்க காற்று கண்டிப்பாக ஒரு மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு மேலே ஒரு குறிப்பிட்ட என்ன பண்ணோம் ஃபோர்ஸோட அழுத்தம் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ப்ரெஷர். எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த வளிமண்டல காற்றோட ப்ரெஷர், வளிமண்டல காற்றோட அழுத்தத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் கிவன் பை த ஏர் ஆன் 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா அப்படி சொல்லிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? வளிமண்டல அழுத்தம் வந்துடுமா? நம்மளுக்கு என்ன வந்துடும்? வளிமண்டல அழுத்தம் வந்துடும். கண்டிப்பாக வளிமண்டலத்துக்கு காற்று வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் அழுத்திட்டு இருக்கு, கீழ் நோக்கி ஒரு விசையை கொடுத்துட்டு இருக்கு, அதனால ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். சரி, இப்போ பாருங்க, த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் ஆஃப் த அட்மாஸ்பரிக் ஏர் தட் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட் ஆன் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் நோன் அஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த வளிமண்டலத்தில் மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய காற்றின் எடையானது கீழ் நோக்கி செயல்படுகிறது. அது ஒரு ஓரளவு பரப்பளவு மேலே, அந்த ஓரளவு பரப்புள்ள பூமியின் மேலே, பூமி பகுதி மேலே எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குதோ அந்த அழுத்தத்துக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? அதாவது காற்றோட வெயிட்டு ஓரளவு பரப்பளவில் பூமி பகுதி மேலே செயல்பட்டு இருக்கும்போது அங்கே உருவாகக்கூடிய அழுத்தம் தான் வந்து இந்த வளிமண்டல அழுத்தம். ஸோ வளிமண்டல அழுத்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இல்லை மெஷர் பண்ணணும், அளக்கணும்னா நம்ம அதுக்கு ஒரு கருவி யூஸ் பண்ணுறோம். அது பேர் தான் பேரோமீட்டர். சரி, பேரோமீட்டர் யார் கண்டுபிடிச்சாரு? டோரிசெல்லி அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. அவரோட ஃபோட்டோவை நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் நம்ம பற்றி படிக்கும் போது அவங்களோட ஃபோட்டோவையும் பார்த்துடணும். சரிங்களா? இவர் தான் டோரிசெல்லி. சரி, இவர் கண்டுபிடிச்ச அந்த பேரோமீட்டர் தான் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, அதுக்கடுத்து இதில் பார்க்கலாம். அது அட்மாஸ்பியர் ப்ரெஷர் டிக்ரீசஸ் தி ஆல்டிடியூட் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். பூமியிலிருந்து மேலே செல்ல, அதாவது ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான மலை பிரதேசங்களுக்கு, அதாவது ஹைட்டாக போக அந்த வளிமண்டல அழுத்தம் குறைகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கேன் பி மெஷர் பை தி ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம். அதாவது ஒரு மெர்க்குரியில் ஒரு இந்த மாதிரி டெஸ்ட் டியூப் மாதிரி ஒரு டியூப் எடுத்துட்டு அந்த டியூப்ல என்ன பண்ணணும்? மெர்க்குரி ஃபில் பண்ணிட்டு அதை என்ன பண்ணோம்? ஒரு பாத்திரத்தில் தலைகீழாக நம்ம என்ன பண்ணோம்? கவுத்து வைக்கணுமா? கவுத்து வைக்கும் போது அந்த மெர்க்குரி கொஞ்சம் தூரம் இறங்கி அப்படியே வந்து நிற்கும். ஓகேங்களா?
ஸோ இந்த பாத்திரத்தில் அந்த மெர்க்குரி இப்படி இறங்கிடுச்சு இல்லையா, அந்த லெவலில் இருந்து இந்த கண்ணாடி டியூப்பில் மெர்க்குரி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் மெஷர் பண்ணால் எவ்வளோ இருக்கும்? கடல் மட்டத்தில் இது மெஷர் பண்ணும்போது 760 மில்லிமீட்டர் இருக்குங்க. 760, இது பாருங்கள், 760 மில்லிமீட்டர் இருக்கும். எது? இந்த ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் 1 அட்மாஸ்பியர். ஓகே, கடல் மட்டத்தில் நம்ம மெஷர் பண்ணும்போது 760 mm ஆஃப் ஹெச்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அதான் 1 ATM அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த பாருங்க, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கேன் பி மெஷர் பை த ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம். ஸோ இந்த குழாயில் மெர்க்குரி ஊற்றிட்டு அந்த குழாயை தலைகீழாக கவுத்து ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோம். அப்போது அந்த மெர்க்குரி காலம்னு அந்த பாதரச தம்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது எந்த அளவு ஹைட்டுக்கு நிற்குதோ அதுதான் வந்து என்னது? ப்ரெஷர், 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதாவது 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கடல் மட்டத்தில் மெஷர் பண்ணும்போது 760 mm ஆஃப் மெர்க்குரிக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தி ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் டினோட்ஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அட் தட் பிளேஸ். ஸோ நீங்கள் உங்கள் மாடி மேலே நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணணும். நீங்கள் மாடி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வச்சு பாருங்கள். அங்கே அது எவ்வளோ காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 750 தான் காமிக்குதுன்னா அப்போ 750 mm ஆஃப் மெர்க்குரி ப்ரெஷர் தான் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பூமியிலேருந்து மேலே போக என்ன பண்ணிகிட்டே போவோம், உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாகினே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஈவன் இஃப் யூ டில் த டியூப், லைட்டாக அந்த டியூபை டில்ட் பண்ணால் கூட அந்த மெர்க்குரி லெவலு ஒரே லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது மாறாது. மெர்க்குரி அந்த பாதரசத்தோட மேல்மட்டத்தின் அளவு ஒரே மட்டமாக தான் இருக்கும். அட் சி லெவல் த ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம். சரி, கடல் மட்டத்தில் நீங்கள் போயிட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய பாதரச தம்பம் எந்த ஹைட்டுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர் அல்லது 760 mm ஹைட்டில் நிற்கும். த ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை திஸ் மெர்க்குரி காலம் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ப்ரெஷர் ஆஃப் தி மேக்னிடியூட் 1 அட்மாஸ்பியர். சரி, இந்த 760 mm ஆஃப் மெர்க்குரி அழுத்தம் தான் வந்து ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடப்படுது. அதாவது 1 ATM ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 760 mm ஆஃப் மெர்க்குரி. இது பாருங்க, நான் இங்கே காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து உங்களுக்கு என்னது? 760 mm ஆஃப் மெர்க்குரி. ஓகேங்களா? இந்த டியூப்ல மெர்க்குரியை ஃபில் பண்ணிட்டு அதை இந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் வந்து இந்த டியூப் தலைகீழ வச்சோம்னா இங்கே வந்து ஏற்கனவே என்ன செயல்பட்டு இருக்கோம்? வளிமண்டல அழுத்தம் செயல்பட்டு இருக்கோம். ஸோ இந்த மெர்க்குரி ஸ்லோவாக இறங்கும். இந்த வளிமண்டல அழுத்தத்தால் பேலன்ஸ் பண்ணப்படும். ஓகே, வளிமண்டல அழுத்தத்தால் பேலன்ஸ் பண்ணப்பட்டுட்டு ஒரு இடத்துல இது கொஞ்சம் இறங்கினே வந்தது, ஒரு இடத்துல வந்து அப்படியே நின்று போயிடும் ஸ்டேபிளாக. அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணணும்? நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க ஹைட்டை. அப்போ பார்த்தா ரீடிங் பார்த்தா எவ்வளோ இருக்குது? 760 mm இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கடல் மட்டத்தில் மெஷர் பண்ணும்போது இது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அதுதான் 1 ATM. ஸோ 760 mm ஆஃப் மெர்க்குரி இஸ் கால்ட் அஸ் 1 ATM ப்ரெஷர். ஓகே, ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. குக்கிங் இன் பிளேஸ் லொக்கேட்டட் ஹையர் ஆல்டிடியூட் இஸ் டிஃபிகல்ட். வை? சரி, அதாவது ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான பகுதிகளில் இல்லை இன்னும் ஹைட்டான இமயமலை போன்ற பகுதிகளில் நம்ம வந்து சமையல் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஏன்னா உயரமான பகுதிகள், அதாவது கடல் மட்டத்திலிருந்து நம்ம 4000 அடி 6000 அடி 8000 அடி அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டாக போக அங்கே வந்து வளிமண்டல அழுத்தம் குறைகிறது. வளிமண்டல அழுத்தம் குறைந்தா தண்ணியோட பாயிலிங் பாயிண்ட் குறையும், தண்ணியோட கொதிநிலை குறையும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூமியில் கடல் மட்டத்தில் தண்ணி வந்து 100 டிகிரி சென்டிகிரேடில் கொதிக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு உருளைக்கிழங்கு 90 டிகிரி செல்சியஸில் வேகுதுன்னு வச்சிங்களேன். அப்போ இங்கே தண்ணி வந்து ஆவியாக எப்போ மாறுது? கொதிச்ச பிறகு தான் மாறும். ஸோ 100 டிகிரி வரைக்கும் தண்ணியாக இருக்குது. 101 டிகிரியில் அது என்ன பண்ணிடுது? உங்களுக்கு ஆவியாகுது. அப்போ 90 டிகிரியில் வேக வேண்டிய பொட்டேட்டோ வேகுது. இதே வந்து இமயமலை போன்ற பகுதிகளில் போனீங்கன்னா அங்கே நீங்கள் ரொம்ப ஹைட்டுக்கு போயிட்டீங்க. அதனால் வளிமண்டல அழுத்தம் குறையும். வளிமண்டல அழுத்தம் குறைஞ்சா தண்ணியோட கொதிநிலை குறையும்னு சொன்னேன். அப்போது தண்ணி 80 டிகிரியிலே என்ன பண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு. தண்ணி 80 டிகிரியிலே கொதிச்சுன்னா 81 டிகிரியில் அது ஆவியாகி போயிடும். அதுக்கப்புறம் இந்த 90 டிகிரியில் வேக வேண்டிய பொட்டேட்டோக்கு சூட்டை கொடுக்கறதுக்கு அங்கே தண்ணின்ற மீடியம் இருக்காது. அதனால நம்ம வந்து பொருளை அங்கே வேக வைக்க முடியாது. உருளைக்கிழங்கையோ இல்லை அரிசியோ வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி என்ன ஆகிடுது? எவாப்ரேட் ஆகி நீராவியாக போயிடுது. ஸோ அட் திஸ் டெம்பரேச்சர் தெர்மல் எனர்ஜி தட் இஸ் ப்ரொடியூஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் எனஃப் ஃபார் பேக்கிங் ஆர் குக்கிங். ஸோ இந்த 80 டிகிரியிலேயே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுனால இந்த மலைப்பகுதிகளில் இந்த உருளைக்கிழங்கையோ அரிசியோ வேக வைக்க வேண்டிய வெப்ப ஆற்றலை கொடுக்கறதுக்கு அங்கே தண்ணி இருக்காது அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ குக்கிங் இஸ் டிஃபிகல்ட் அட் ஹையர் ஆல்டிடியூட். இதனால தான் மலைப்பாங்கான பகுதிகளில், அதாவது கடல் மட்டத்திலிருந்து மிக உயரமான பகுதிகளில் சமையல் செய்கிறது, அதாவது உணவுப் பொருளை வேக வைக்கிறதுன்றது மிக கஷ்டமான காரியமாக இருக்குது. த ஃப்ரீசிங் பாயிண்ட் வில் இன்க்ரீஸ் வித் ஆல்டிடியூட். இதே வந்து உரைநிலை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரோட உரைநிலை கூட எடுத்துங்க. தண்ணீரோட உரைநிலை உங்களுக்கு தெரியும் 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணீரோட உரைநிலை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் வில் இன்க்ரீஸ், தண்ணீரோட உரைநிலை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 0 டிகிரி செல்சியஸில் தண்ணி உறைந்து பனிக்கட்டியாக மாறும். அது வந்து என்ன பண்ணும், மலை மேலேயுமே மலை மாதிரி பகுதிக்கு போகும்போது 0.1 டிகிரி செல்சியஸில் 0.1 டிகிரி செல்சியஸ்லேயே அது என்ன பண்ணும், தண்ணி எதுவாக மாறிடும், ஐஸ் கட்டியாக மாறிடும். அது இந்த எஃபெக்ட் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அதனால இதை வந்து மலையேற்ற குழுவினரால் உணர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது கொதிநிலை என்ன பண்ணுது, குறையுது. தண்ணீரோட கொதிநிலை குறையும் ஹைட்டு போக போக, மலைப்பாங்கன்னு இடத்துக்கு போக போக தண்ணீரோட கொதிநிலை குறையுது. அதே மாதிரி மலை மேலே போக போக தண்ணீரோட உரைநிலை அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த ரெண்டாவது விஷயம் சொன்னேன் இல்லையா, உரைநிலை அதிகமாகுது, அது மட்டும் ரொம்ப கம்மியாக தான் அதிகமாகும். அதனால் மலையேற்ற குழுவினால் உணர முடியாதுன்னு சொல்கிறேன். சரி, அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு அட்மாஸ்பியர் வந்து 1 ATM ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டேன். ப்ரெஷர் எக்ஸாக்ட் பை மெர்க்குரி காலம் ஆஃப் ஹைட் 760 சென்டிமீட்டர் இந்த வாரோமீட்டர் எவ்வளோ, அது வந்து 1.01 ஒரு அந்த 1 ATM ப்ரெஷர் வந்து எதுக்கு ஈக்குவல், 1.01 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 1 × 10⁵ அப்படின்னு என்ன பார்த்தோம், 1,00,000 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஒரு பாஸ்கல், அப்போ 1,00,000 பாஸ்கல். ஓகேங்களா? ஒரு ATM வந்து SI யூனிட் படி 1,00,000 பாஸ்கலுக்கு ஈக்குவல். SI யூனிட் ஆஃப் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இஸ் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், வளிமண்டல அழுத்தம், இதை அளக்கிறதுக்கான அலகு என்னது, திட்ட அலகு என்னது, SI யூனிட். SI யூனிட்ல நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் இல்லாட்டி பாஸ்கல்ல அளக்கலாம். சரி, ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துங்க. ஒரு வேக வச்ச எக்கை முதல்ல இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் போடுங்க. அது வந்து உள்ளே போகாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த வேக வச்ச அந்த முட்டையை வெளியே எடுத்துட்டு உள்ளே ஒரு நெருப்பால் பற்ற வைக்கப்பட்ட பேப்பர் உள்ளே போடுங்க. பேப்பர் எரிஞ்சிட்டே இருக்கும். எரியத்துக்கு கொஞ்சம் முன்னாடி திரும்ப அந்த முட்டையை எடுத்து அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கோட வாய் மேலே வைங்க. இப்போ அந்த பேப்பர் உள்ளே பேர்ன் ஆகிட்டே இருக்கு. அப்படி பேர்ன் ஆகி முடிய போகுது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணும், அந்த முட்டை கொஞ்சம் சுருங்கி உள்நோக்கி இழுக்கப்படும். இது எதனால் இழுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உள்ள கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு உள்ளே இருந்த ஏரில் இருந்த ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு அந்த பேப்பர் எரியுது. அதனால் ஆக்சிஜனை எடுத்துட்ட பிறகு அங்கே அங்கே அழுத்தம் குறையுது. யாரோட அழுத்தம் குறையுது. ஆனால் வளிமண்டல அழுத்தம் இப்போ வந்து என்ன பண்ணுது, அதிகமாக இருக்குது. அதனால் மேலே இருக்கக்கூடிய வளிமண்டல அழுத்தம் இந்த முட்டையை என்ன பண்ணுது, உள்நோக்கி தள்ளுது. உள்ள கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ள அழுத்தம் கம்மி, கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வெளியில் அழுத்தம் அதிகம். அதனால் முட்டை உள்நோக்கி தள்ளப்படுது அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். இது ஒரு ஆக்டிவிட்டி. சரி, ஃபோர்ஸஸ் இன் லிக்விட்ஸ். சரி, இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது லிக்விடில் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரவங்களின் மிதப்பு விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கப்பல் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்கள், இந்த பெண் எடுத்து எழுதி காமிக்கிறேன். ஒரு கப்பல் இருக்குது. இந்த ஷிப் இருக்குங்களா, அது பாருங்கள், இந்த ஷிப் இருக்குது. இந்த ஷிப் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, இது தண்ணி. ஓகேங்களா? இங்கே வந்து என்ன பண்ணிருக்கு, இப்படி தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க. சரி, இப்போது இந்த கப்பல் மேல் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் செயல்படும். அதுதான் பயான் ஃபோர்ஸ். ஓகே, தண்ணி வந்து கப்பல் மேலே ஒரு அழுத்தத்தை மேல் நோக்கி கொடுக்கும். தண்ணி வந்து கப்பலோட அடிபாகத்தை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்க, அதாவது மேல் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது இல்லை, அதான் பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் அப்போர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை வாட்டர் ஆன் ஃப்ளோட்டிங் சப்மர்ஜ்டு பாடி. முழுவதுமாக மிதந்து கொண்டிருக்க பொருள் இல்லாட்டி பாதி மூழ்கி கொண்டிருக்க ஒரு பொருள்லையோ தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் பேர் தான் வந்து அது பயான் ஃபோர்ஸ். திரவங்களை மிதப்பு விசை அப்படின்னு சொல்லிட்டு பேர். திஸ் அப்போர்ட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் பயான் ஃபோர்ஸ். The phenomenon is known as buoyancy. இது பேர் மிதத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த நிகழ்வுக்கு பேர் மிதத்தல். அங்கே கிடைக்கிற ஃபோர்ஸுக்கு பேர் வந்து மிதப்பு விசை. சரி, திஸ் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஓன்லி எக்ஸர்டட் பை லிக்விட் பட் ஆல்சோ பை கேசஸ். ஸோ எப்பவுமே லிக்விட் மட்டும் இந்த ஃபோர்ஸ் கொடுக்காது, கேசஸ் கூட இந்த ஃபோர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ லிக்விட் கேஸ் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃப்ளூயிட், பாய்பொருள். ஃப்ளூயிட்னா என்னது, பாய்பொருள். ஸோ ஃப்ளூயிட்னா லிக்விட் மட்டும் கிடையாதுங்க, கேஸ் கூட ஃப்ளூயிட் தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், அது திரவங்களானாலும் வாயுக்களானாலும் எல்லாத்தையும் பாய்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட், திஸ் அப்போர்ட் ஃபோர்ஸ் டிசைட்ஸ் வெதர் அன் ஆப்ஜெக்ட் வில் சிங்க் ஆர் ஃப்ளோட். இந்த அப்போர்ட் ஃபோர்ஸ் இல்லை, பயான் ஃபோர்ஸ், அதுதான் ஒரு பொருள் மிதக்கிறதுக்கோ மூழ்கிறதுக்கோ காரணமாக அமையுது. அதாவது ஒரு பொருளோட வெயிட்டு இந்த பயான் ஃபோர்ஸை விட கம்மியாக இருந்தால் அந்த பொருள் மிதக்கும். அந்த பொருள் வந்து என்ன பண்ணுது, மிதக்குது. இல்லை பொருளோட வெயிட்டு பயான் ஃபோர்ஸோட அதிகமாக இருந்தால் அந்த பொருள் மூழ்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பாடி ஃப்ளோட்ஸ் if the buoyant force is greater than its weight. A body sinks if its weight is greater than buoyant force. இங்கே பாருங்க, பயான் ஃபோர்ஸோட பொருளோட வெயிட் அதிகமாக இருந்தால் மூழ்கிடுது. பயான் ஃபோர்ஸ்ன்றது பொருளோட வெயிட்டை விட அதிகமாக இருந்தால் அந்த பொருள் மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ரொம்ப கிளியராக இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. சரி, நெக்ஸ்ட் போகலாம் குயிக்காக. சரி, ப்ரெஷர் எக்ஸர்டட் லிக்விட். அதாவது ஒரு குழாயில் தண்ணி போயிட்டு இருக்கு, ஒரு பெட்ரோல் போயிட்டு இருக்கு, இல்லை டீசல் போயிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லுங்களேன், ஒரு ஆயில் போயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கங்க. அந்த குழாயில் இதுதான் அந்த குழா. ஓகேங்களா, தெரியுதுங்களா? இந்த குழாவோட கிராஸ் செக்ஷன் பாரு,
சரி, இது வழியாக என்ன பண்ணிட்டு இருக்க இது வந்து அந்த திரைக்கு செங்குத்தா பைப் இருக்கு தம்பி. இது உங்களுக்கு 3 டைமென்ஷன்ல நீங்க பார்க்கணும். திரைக்கு செங்குத்தாக என்ன பண்ணிருக்கேன், இந்த பைப் இருக்கு. சரி, இந்த பைப்ல தண்ணி போயிட்டு இருக்கு. அது எவ்வளவு பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு யூடியூப் மானோமீட்டர் எடுத்து சைட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் மேனோமீட்டர் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளூயிடு இங்கே கொஞ்சம் இறங்கும், இங்கே கொஞ்சம் ஏறும். முன்னாடி ஈக்குவலாக இருந்திருக்கும், முன்னாடி இப்படின்னு ஈக்குவலாக இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த பைப்பில் தண்ணி போயிட்டு இருக்கு இல்லையா, அதாவது இந்த பைப் வந்து இப்படி இருக்கும் தம்பி. இந்த பைப் வந்து 3 டைமென்ஷனில் எப்படி போயிட்டு இருக்கும். இந்த பைப் வந்து நம்ம பைப்பில் தண்ணி இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பைப் உள்ள போகக்கூடிய ஒரு லிக்விட் வந்து அந்த பைப்போட சைடு வால்லையும் ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணணும். அந்த ப்ரெஷர்னால இந்த பைப்பில் ஒரு ஆயில் போயிட்டு இருக்குன்னா அந்த ஆயில் வந்து இப்படி வந்துட்டு இந்த மானோமீட்டர் ஃப்ளூயிடு இப்படி கீழ் நோக்கி என்ன பண்ணோம், அழுத்தம். கீழ் நோக்கி அழுத்துறதுனால இது வந்து என்ன பண்ணும், இந்த சைடில் இருக்கக்கூடிய காலம் வந்து மேலே போகும். ஸோ இந்த காலத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஹைட்டை நம்ம என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? அது வச்சுட்டு இந்த குழாயில் போய் கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆயில் அதனோட சைடு வால் மேலே, குழாயோட சைடு வால் மேலே எந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்துருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? சரியா? லிக்விட்ஸ் do not have any definite shape. ஓகே, திரவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. The force acting on unit area of the surface on which liquid is placed is called as the static pressure of the liquid. ஒரு கண்டெய்னர் இருக்கு, ஒரு டப்பா இருக்கு. அந்த டப்பால ஒரு தண்ணியை ஊற்றி வச்சிருக்கோம். அது ஓய்வு நிலையில் இருக்கு அந்த தண்ணி. அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் அந்த டப்பாவோட உள்ச்சுவர் மேலே கொடுக்குதோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டேட்டிக் ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். லிக்விட் எக்ஸிட் ப்ரெஷர் நாட் ஓன்லி அந்த பேஸ் ஆஃப் த கண்டெய்னர். லிக்விட் இப்போ இந்த ஒரு டப்பா இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த டப்பாவில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன்னா இந்த தண்ணியானது அந்த கண்டெய்னரோட பாட்டத்து மேலே மட்டும் ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணுறதில்ல, அதனோட சைடு வால் மேலேயும் ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணுது. ஓகேங்களா? கண்டெய்னரோட சைடு வால் மேலேயும் அது உட்புற சுவர் மேலேயும் ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ப்ரெஷர் எக்ஸிட் பை த லிக்விட் டிபெண்ட்ஸ் ஆன் அப்போ அந்த டெப்த் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் கன்சிடர்ட் இன் இட். சரி, அப்போ என்ன சொல்கிறாங்களா, இந்த கண்டெய்னரில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்னா அது பாருங்க, இந்த இடத்துல ஒரு P1 ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல வந்து நம்ம P2 ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுங்களேன். எந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் சொல்லுங்கள்? சைடு வாலில் P1 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கேன், P2 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கேன். கண்டிப்பாக திரவம் வந்து இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா. P1ல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஏன்னா இதுக்கு மேலே தண்ணி நிறைய இருக்கு இல்லையா, அதனால் P1ல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதே வந்து இந்த ஹைட்டில் P2ன்னு ஒரு புள்ளி எடுத்து வச்சுங்க, அந்த கண்டெய்னரோட உட்புற சுவரில் அங்கே வந்து இந்த தண்ணி கொடுக்குற ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணியோட கன அளவு வந்து ரொம்ப கம்மி. அதனால் மேலே போக என்ன ஆகும், உட்புற சுவரில் அழுத்தம் வந்து கம்மியாகிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? An instrument used to measure the difference in the liquid pressure is called as a manometer. சரி, நெக்ஸ்ட் போலாம். 3 important points with regard to the pressure exerted by the liquid. சரி, இதில் ஒரு 3 விஷயம் நம்ம பார்க்குறோம். 3 ரூல் மாதிரின்னு இதை சொல்லிடலாமா? ரொம்ப ஒன்று ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் கவலையே பட வேணாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அதாவது பாருங்கள், 3 முக்கியமான விஷயங்கள். அதாவது ஒரு திரவமானது அழுத்தத்தை கொடுக்கிறது. ஒரு திரவமானது அது வைக்கப்பட்டுள்ள பாத்திரத்தின் அடிப்பகுதியிலும் சரி, அதனோட பாத்திரத்தின் உட்புற சுவர் மீதும் சரி ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தத்தை பற்றி நாம் படிக்கும்போது நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த லிக்விட் ஆன் தி பேஸ் ஆஃப் த கண்டெய்னர் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம். ஒரு பாத்திரத்தில் ஒரு திரவமானது வைக்கப்பட்டிருக்கும் போது அந்த பாத்திரத்தின் அடிப்பகுதியில் அந்த திரவமானது கொடுக்கும் அழுத்தம் என்பது அந்த பாத்திரத்தில் உள்ள திரவத்தின் உயரத்தை பொறுத்தது. அந்த பாத்திரத்தில் உள்ள திரவ தம்பத்தின் உயரத்தை பொறுத்தது. திரவ தம்பம் ரொம்ப அதிகமாக இருந்தால், அந்த லிக்விட் காலமோட ஹைட் அதிகமாக இருந்தால் அந்த கண்டெய்னரோட பேஸில் அதிக ப்ரெஷர் கிடைக்கும். அந்த அந்த லிக்விட் காலத்தோட ஹைட் கம்மியாக இருந்தால், அதாவது அந்த திரவ தம்பத்தோட உயரம் வந்து கம்மியாக இருந்தால் அந்த பாத்திரத்தின் அடிப்பகுதியில் கம்மியான ப்ரெஷர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லிட பாருங்களேன், ரப்பர் பலூன் ஆக்டிவிட்டியே பாருங்கள். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரூலை வந்து நம்ம செக் பண்ணலாம். ரப்பர் பலூன் அட் தி லோயர் எண்ட் ஆஃப் த டியூப், அதாவது ஒரு 2 பக்கம் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு டியூப் எடுத்துங்க, கீழே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு ரப்பர் பலூன் இங்கே கட்டிடுங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் கட்டியிருக்கேன், இங்கேயும் கட்டியிருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, இது வழியாக டியூப் வழியாக தண்ணி ஊற்றுங்க, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க, இவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி ஊற்றுங்க. பலூன் கொஞ்சம் தான் விரிவடைஞ்சிருக்கும். அதே வந்து நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுங்க. இப்போ வந்து என்ன பண்ணீங்க, நிறைய தண்ணி ஊற்றும் போது நம்ம பலூன் வந்து ரொம்ப பெருசாகுது. பலூன் வந்து எப்படி பெருசாகுது பாருங்கள், இவ்வளோ பெருசாகிட்டு இருக்கு. எதனால் இவ்வளோ பெருசாகிடுச்சு பலூனு?
என்னால் இவ்வளோ பெருசாச்சு பலூனு ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே லிக்விட் காலமோட ஹைட்டு அதிகம், இங்கே லிக்விட் காலத்தோட ஹைட்டு கம்மி. தெரியுது, இங்கே லிக்விட் காலத்தோட ஹைட்டு கம்மி, இங்கே லிக்விட் காலத்தோட ஹைட் வந்து அதிகம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த லிக்விட் அந்த பேஸ் ஆஃப் த கண்டெய்னர் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம். இந்த லிக்விட் காலத்தோட ஹைட் அதிகமாக அந்த பாத்திரத்தின் அடிப்பகுதியில் அது ஏற்படுத்தும் அழுத்தம் அதிகமாகிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது, லிக்விட் எக்ஸர்ட் தி சேம் ப்ரெஷர் இன் ஆல் டைரக்ஷன் அட் கிவன் டெப்த். அதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு திரவத்தை வச்சிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், வெவ்வேறு திசையில் ப்ரெஷரை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரே அளவு ப்ரெஷர் தான் கொடுக்கும். ஓகேங்களா, லிக்விட் எக்ஸர்ட் சேம் ப்ரெஷர் இன் ஆல் டைரக்ஷன் அட் கிவன் டெப்த். குறிப்பிட்ட உயரத்தில் நம்ம பல திசையிலையும் போயிட்டு அந்த திரவம் ஏற்படுத்தும் அழுத்தம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா சமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோமா, இது உள்ள ஃபுல்லாக தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஹைட்டில் பாட்டில் 10 ஹோல்ஸ் போடுங்க. இல்லை 8 திசை தெரியல உங்களுக்கு, 8 திசையில் நார்த்து வெஸ்ட் ஈஸ்ட், நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு, அந்த நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட், அந்த மாதிரி 8 திசையில் 8 ஹோல்ஸ் போடுங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் திறந்து விடுங்க. ஓகேங்களா, எல்லாத்தையும் ஒரே டைமில் திறந்து விடுங்க. திறந்து விட்டிங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்து தண்ணி ஒரே ஃபோர்ஸோட வெளியே வந்து தரையில் வந்து எங்கே தொடுதுன்னு பாருங்கள். ஒரே அளவு தூரத்தை ஜம்ப் பண்ணி போய் தொடும். சுற்றியும் ஒரே அளவு தூரத்தில் ஜம்ப் பண்ணி போய் தரையை தொடும். ஓகேங்களா, சென்டர் ஆஃப் த பாட்டிலேருந்து அந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி பாருங்கள். அது பாருங்கள், சென்டர் ஆஃப் தி பாட்டிலேருந்து என்ன பண்ணிடுறீங்க, இந்த நீர்த்தாரை எவ்வளோ தூரத்தில் தொட்டுது, இந்த நீர்த்தாரை எவ்வளோ தூரத்தில் தொட்டுது, இந்த நீர்த்தாரை எவ்வளோ தூரத்தில், இந்த நீர்த்தாரை எவ்வளோ தூரத்தில், அது மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாட்டிலை சுற்றியும் என்ன பண்ணியிருக்கோம், இதான் பாட்டில் வச்சிங்க. ஓகேங்களா, இதான் பாட்டில் சுற்றியும் அது என்ன பண்ணியிருக்கோம், ஒரே தூரம் தான் போய் ஜம்ப் பண்ணி போய் தரையை தொட்டிருக்கோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நம்ம என்ன பண்ணிடுறோம், சுற்றியும் 8 ஹோல்ஸ் போட்டு ஒரே டைமில் தண்ணியை திறந்து விட்டால் அது என்ன பண்ணுது, ஒரே ப்ரெஷரோட தான் என்ன பண்ணுது வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ ஹைட்டு மாற்றாமல் இருக்க வரைக்கும் எல்லா டைரெக்ஷன்லையும் ஒரே அளவு அழுத்தம் தான் கொடுக்கப்படும். ஓகேங்களா, நெக்ஸ்ட், லிக்விட் ப்ரெஷர் வேரிஸ் வித் தி டெப்த். லிக்விட் ப்ரெஷர் வேரிஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஆக்டிவிட்டி சி பாருங்க. இது மாதிரி ஒரு பீக்கர் எடுத்துங்க, அதில் 3 ஹோல்ஸ் போட்டுங்க, 3த்தையும் கையால் மூடி வச்சுங்க, தண்ணி ஃபுல்லாக ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டு பிறகு சடலாக 3 வழியும் திறந்து விடுங்க. மேலே இருக்கக்கூடிய தண்ணி இப்படி வந்துட்டு பாருங்க, மேலே இருக்க தண்ணி இப்படி வந்துட்டு இப்படி கொட்டுது. கரெக்டுங்களா, அதுக்கு நடு ஹோல்ஸில் இருக்க தண்ணி வந்து இப்படி கொட்டுது. அப்புறம் கீழே இருக்க ஹோல்ஸில் இருக்க தண்ணி இப்படி கொட்டுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இது வந்து ஹை ப்ரெஷர் ஜெட்டு, இது வந்து லோ ப்ரெஷர் ஜெட்டு, இது வந்து மீடியம் ப்ரெஷர் ஜெட். இது என்ன சொல்லலாம், மீடியம் ப்ரெஷர் ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்போ உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷர் வந்து மாறுது, அழுத்தம் வந்து மாறுது. பிளாஸ்டிக் பாட்டில் வித் 3 ஹோல்ஸ் அட் 3 டிஃப்ரெண்ட் ஹைட். ஸோ அதுதான் இங்கே 3வது சொல்லியிருந்தேன். அது பாருங்கள், 2வது ஏற்கனவே பார்த்துறோம். 3வது பாருங்கள், லிக்விட் ப்ரெஷர் வேரிஸ் வித் டெப்த். ஸோ ஆழத்தை பொறுத்து தண்ணியானது உருவாக்கும் அழுத்தம் வந்து மாறுபடுது. தண்ணியானது உள்புற சுவர் மீது உருவாக்கும் அழுத்தம் வந்து அதனோட உயரத்தை பொறுத்து மாறுது, அப்படின்னு 3வது லா. சரி, அடுத்து போகலாம். பாஸ்கல் லா. இது ரொம்ப முக்கியம். பாஸ்கல் லான்றது நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. அப்ளிகேஷன் கூட நம்ம இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், பாஸ்கல்ஸ் லா. The pressure applied at any point of the liquid at rest in a closed system will be distributed equally through all regions of the liquid. அதாவது ஒரு பாத்திரத்தில் இல்லாட்டி ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்தில் மூடிய ஒரு அமைப்புக்குள்ள ஒரு திரவமானது ஓய்வு நிலையில் இருக்கும்போது அந்த திரவத்தின் ஒரு புள்ளியில் கொடுக்கப்படும் அழுத்தமானது அந்த திரவத்தின் அனைத்து புள்ளிகளிலும் ஒரே அளவுக்கு உணரப்படும், ஒரே அளவு அழுத்தத்துடன் உணரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதாவது இந்த ஒரு பால் எடுத்து, இந்த பால் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இந்த பாலுக்குள்ளே என்ன பண்ணிடுறீங்க, தண்ணி ஊற்றிடுறீங்க. தண்ணி ஊற்றிட்டு பால் சுற்றியும் ஹோல்ஸ் போட்டிருக்கீங்க. ஒரு இடத்துல மட்டும் கட்டை விரல் கொடுத்து அழுத்துறீங்க. அப்போது இந்த பால்ல இருந்து என்ன பண்ணுங்க, தண்ணி எல்லா திசையிலும் வெளியே வருது இல்லையா. ஒரு புள்ளியில் நீங்கள் கட்டை விரலை கொடுத்து ஒரு இடத்துல தான் அழுத்துறீங்க. நீங்கள் ஒரு புள்ளியில் கொடுத்த அழுத்தம் எல்லா புள்ளிகளையும் சமமாக உணரப்பட்டு எல்லா புள்ளிகளையும் ஒரே மாதிரி நீர்த்து வலைகள் வெளியே வருது, நீர் தாரைகள் வெளியே வருது அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ப்ரெஷர் அப்ளைட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த லிக்விட் அட் ரெஸ்ட். அதாவது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திரவத்தின் மீது ஒரு க்ளோஸ் சிஸ்டத்தில் இருக்கணுமா, ஒரு மூடி அமைப்புக்குள்ள ஒரு திரவம் வந்து ஓய்வு நிலையில் இருக்கும்போது அந்த திரவத்தின் ஒரு புள்ளியில் ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ப்ரெஷரானது சமமாக பங்கு பிரிக்கப்பட்டு அந்த திரவத்தின் எல்லா புள்ளிகளிலும் உணரப்படும்.
ஓகேவா? அதே அளவு பிரஷர் அந்த திரவத்தின் எல்லா புள்ளிகளிலும் உணரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ளிகேஷன் பாஸ்கல் லா. இன் அன் ஆட்டோமொபைல் சர்வீஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க. ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன்ல கார் வந்து மேலே தூக்குவாங்க இல்லைங்களா, ஹைட்ராலிக் லிஃப்ட் வச்சு. அந்த இடத்துல பாஸ்கல் லா யூஸ் ஆகுது ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்ல. அதுக்கடுத்து ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம், மாஸ்டர் சிலிண்டர், வீல் சிலிண்டர்னு காரில் ஒரு அமைப்பு இருக்கும், பிரேக் அமைப்பு இருக்கும், ஹைட்ராலிக் பிரேக்னு சொல்லுவாங்க. நம்ம டிரைவர் பிரேக் அடிக்கும் போது மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து அந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அந்த சிலிண்டருக்குள்ள ஆயில் இருக்கும். அந்த ஆயிலை வந்து பிஸ்டன் வச்சு என்ன பண்ணுவார், தள்ளுவார். அது 4 வீலுக்கும் பக்கத்துலேயும் 4 வீல் சிலிண்டர் இருக்கும். அது உள்ளே போயிட்டு அந்த ஆயில் வந்து பாயும், பிரேக் ஆயில் வந்து பாயும். அப்போது அந்த பிரேக் பேட் வந்து அந்த வீலில் பட்டு என்ன பண்ணுவோம், வீல் வந்து ஸ்டாப் ஆகும். அதுதான் ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம். அதுலேயும் பாஸ்கல்லாம் யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து 3வது அப்ளிகேஷன், த ஹைட்ராலிக் பிரஸ் இஸ் டு மேக் தி கம்ப்ரஸ்டு பண்டில்ஸ் ஆஃப் காட்டன். சரி, ஒரு பஞ்சு மூட்டையோ இல்லாட்டி ஒரு க்ளோத் பண்டிலையோ அமுத்தி பேக் பண்ணுறது போது நம்ம ஒன்றும் அது குறைவான இடத்த ஆக்குப்பை பண்ணுற மாதிரி அதை அமுத்தி பேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹைட்ராலிக் ப்ரெஸ்னு ஒன்று யூஸ் ஆகுது. அந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்லையும் எதுதான் யூஸ் ஆகுது, பாஸ்கல்ல யூஸ் ஆகுது. சரி, ஒன்று பார்க்கலாம். இப்போ தமிழில் சொல்லியிருக்கு பாருங்க. மூடிய மற்றும் ஓய்வு நிலையில் உள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளிக்கும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். அதுதான் சொல்கிறேன். இந்த பால் எடுத்துக்கிட்டாங்க, ரப்பர் பால். அதில் கட்டை விரல் கொடுத்து உள்ள தண்ணியை ஃபில் பண்ணிட்டாங்க. கட்டை விரல் கொடுத்து ஒரே ஒரு புள்ளியில் ஒரு அழுத்தம் கொடுத்தாரு. உடனே எல்லா புள்ளியில இந்த ஓட்டையிலேருந்து சமமாக ப்ரெஷரோட நீர் வந்து பீச்சு அடிக்கப்படுது இல்லையா? சரி, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஏரியா. இது வந்து என்னது, ஏரியா A1. ஓகேங்களா? இந்த ஏரியா A1 வந்து சும்மா நீங்களாம் வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துங்க. ப்ரெஷர் ஏரியா A1னா இங்கே கொடுத்துருக்க ஃபோர்ஸ், இங்கே நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, ஃபோர்ஸு F1 இஸ் ஈக்குவல் டு சும்மா ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிறேன், 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுங்க. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. கரெக்டுங்களா? ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ நான் இந்த இடத்துல 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தேன். ஏரியா எவ்வளோ, 2 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. அப்போ 5/2 எவ்வளோ, 2.5 நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? நியூட்டன் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஃபோர்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இங்கே ப்ரெஷர் 1. சரி, இந்த திரவத்தின் மூடிய நிலையில் உள்ள ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த திரவத்தில் ஒரு புள்ளியில் கொடுத்த அழுத்தமானது அடுத்த முனையில் இருக்கக்கூடிய புள்ளியிலும் அதே அளவுக்கு உணரப்படும். இங்கே P1 கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம், அதே P1 தான் உணரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது P1 = P2. இங்கே நல்லா பாருங்கள், பாஸ்கல் பிரின்சிபல் என்ன சொல்லுது, P1 = P2. ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல கேஸ் இங்கே P2 இங்கே வந்து ஒரு நிமிஷம், இங்கே வந்து P2 ப்ரெஷர் அப்ளை ஆகிறத வச்சிங்களேன். இந்த P2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த P2 வந்து P1க்கு சமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதான் பாஸ்கல் லா. சரி, இங்கே P1 ஃபோர்ஸ், இங்கே P1 ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம், P1 ப்ரெஷர் தான் இங்கே ஆக்ட் ஆகும். அதை P2 = P1 சொல்கிறாங்க. சரி, இங்கே P2 நம்ம கண்டுபிடிக்கலாமே. இப்போ P2 கண்டுபிடிக்க போகிறேன். P2க்கு என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் 2 பை ஏரியா. ஓகேங்களா? ஃபோர்ஸ் 2 பை ஏரியா 2. சரி, இந்த ஏரியாவை போல் இந்த ஏரியா 10 மடங்கு அதிகம் வச்சுங்க. இந்த ஏரியா எவ்வளோ, 10 மடங்கு அதிகம். அதாவது 10 × 2, அப்போ 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வச்சுங்க. எவ்வளோ ஏரியா, 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வச்சுங்க. அப்போ 20. மேலே என்னது, ஃபோர்ஸு தெரியல, அதனால் F2ன்னு வச்சிங்க. இப்போ ஃபோர்ஸ் நான் தெரியல, இந்த கார் வந்து எந்த ஃபோர்ஸோட மேலே தூக்கப்படும்னு எனக்கு தெரில, அதை நான் கண்டுபிடிக்க வரேன். அப்போது ஃபோர்ஸ் 2 = P2 × 20 இல்லையா? நான் என்ன சொல்லியிருக்கேன், பாஸ்கல் லா பாருங்க, P2 = P1. இங்கே என்ன ப்ரெஷர் கொடுத்தீங்க அதே ப்ரெஷர் தான் இங்கே செயல்படும் சொல்கிறேன். அப்போ P2 × P1, P2 × 20 இல்லையா? அப்போ அது P2 P1 ஒன்று தானே, P1 × 20 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. அப்போ F2. ஸோ இப்போ என்ன, P1 எவ்வளோ, நம்ம கொடுத்த இது எவ்வளோ, 2.5 இல்லைங்களா? P1 எவ்வளோ, 2.5. ஸோ 2.5 × 20, அப்போ எவ்வளோ வருது பாருங்கள், F2 = 10 × 25, இது 50 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஃபோர்ஸ் 2 50. ஸோ 50 நியூட்டன். ஓகேங்களா? ஃபோர்ஸ் 2 எவ்வளோ வந்திருக்கு, 50 நியூட்டன். அப்போது நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தீங்க, எவ்வளோ ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆச்சு, இங்கே 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க. ஓகேங்களா? இந்த பிஸ்டனில் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தீங்க. ஓகேங்களா? இந்த பிஸ்டனில் 5 நியூட்டனு ஃபோர்ஸ் கொடுத்தீங்க. அங்கே வரும்போது இந்த கார் எவ்வளோ ஃபோர்ஸோட தூக்கப்படுது, இந்த கார் எவ்வளோ ஃபோர்ஸோட தூக்கப்படுது, இது பாருங்கள், 50 நியூட்டன் ஃபோர்ஸோட தூக்கப்படுது. 50 நியூட்டன் ஃபோர்ஸோட இந்த காரானது தூக்கப்படுது. கரெக்டுங்களா? 5 நியூட்டன் ஃபோர்ஸு கொடுத்து இங்கே அழுத்தினா 50 நியூட்டன் ஃபோர்ஸோட கார் தூக்கப்படுது. அதாவது 50 நியூட்டன் வெயிட்டுள்ள கார் தூக்கப்படும். அதனால் நீங்கள் கம்மியான ஃபோர்ஸு கொடுத்து அதிகமான வெயிட்டுக்குள்ள ஒரு பொருளை கூட நீங்கள் என்ன பண்ண தூக்க முடியும் எளிதாக அப்படி சொல்லிட்டு சொல்கிறதா இந்த பாஸ்கல் லா. ஸோ இது ஹைட்ராலிக் லிஃப்ட்டு. கான்செப்ட் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். புரியலனாலும் இந்த படத்தை இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். முக்கியமான விஷயமே பாஸ்கல் பிரின்சிபல்
என்னது எல்லா புள்ளிகளிலும் ப்ரெஷர் சமமாக தான் இருக்கும் ஒரு திரவத்தில் அப்படின்னு P1 = P2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, அடுத்து போகலாம். சரி, அப்ளிகேஷன் ஹைட்ராலிக் பிரேக். இது பாருங்க, இதான் மாஸ்டர் சிலிண்டர். மாஸ்டர் சிலிண்டரில் இங்கே ஆயில் இருக்கு. இந்த ஆயிலில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு. டிரைவர் வந்து பிரேக் பெடலை மெரிக்கிறாரு. அப்போ வந்து இந்த பிஸ்டன் வந்து இப்படி மூவ் ஆகுது. இதான் சிலிண்டரு. சிலிண்டருக்குள்ள பிஸ்டன் மூவ் ஆகும்போது நம்ம ஊசி மாதிரி, சிரிஞ்சில் மாதிரி இது அமைப்பு. சரி, இந்த பிஸ்டன் இப்படி மூவ் ஆகுது. அதனால இங்கே இருக்கக்கூடிய ஆயில் மேலே ஒரு ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது, பில்டப் ஆகுது. அந்த ப்ரெஷர் சமமாக கடத்தப்பட்டு 4 வீல் சிலிண்டருக்கும் கொடுக்கப்படும். அந்த ப்ரெஷரு சமமாக பிரிக்கப்பட்டு 4 பிரிக்கப்பட்டு 4 வீல் சிலிண்டருக்கும் கொடுக்கப்படும். அதனால இங்கே இந்த ஆயில் மேலே அந்த ப்ரெஷர் வரும்போது இந்த ஆயிலில் இந்த சைடில் ஒரு ப்ரெஷர், இந்த சைடில் ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால அந்த வீல் சுற்றுறதை போய் தடுக்கும் இந்த பேடு, பிரேக் பேடு. ஓகேங்களா? ஸோ அதனால 4 சக்கரம் சுற்றுறது தடுக்கப்படும். இப்படி தான் ஹைட்ராலிக் பிரேக் வேலை செய்யுது. இது ஒரு அப்ளிகேஷன், பாஸ்கல் லாவோட அப்ளிகேஷன். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், இங்கே தான் பஞ்சு மூட்டை. இங்கே வந்து அந்த பஞ்சு மூட்டை வச்சுங்களேன். இதுதான் பஞ்சு மூட்டை. ஓகேங்களா? பஞ்சு மூட்டையை நான் இப்படி வரைஞ்சி காமிக்கிறேன். காட்டன் பேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். காட்டன் பேல். ஓகேங்களா? இந்த பஞ்சு மூட்டையை அமுத்தி இங்கே வந்து ஒரு தடுப்பு இருக்கும். இப்போ இந்த சட்டத்தை நோக்கி இந்த பஞ்சு மூட்டை மேல் நோக்கி அமுத்தும் போது நாவும் பஞ்சு மூட்டை நல்லா கம்ப்ரஸ் பண்ணப்படும், அழுத்தப்படும் போதும். அப்புறம் நம்ம வந்து அது மேலே பெல்ட் போட்டு கட்டிடலாம். கட்டினா பெரிய பஞ்சு மூட்டை, சின்ன பஞ்சு மூட்டையை நம்ம என்ன பண்ணலாம், பேக் பண்ணலாம். சரி, அதுக்கு இது யூஸ் ஆகுது. இது பாருங்கள், ப்ரெஸ்ஸிங் த காட்டன் ஆர் கிளாத் பண்டல். இந்த இடத்துல வந்து பாருங்கள், இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி தானே, இங்கே 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வரும்போது அது எத்தனை நியூட்டனாக மேக்னிஃபை பண்ணப்படும், 50 நியூட்டனாக மேக்னிஃபை பண்ணப்படும். இஃப் த ஏரியா இஸ் 10 times A1. இஃப் த ஏரியா இஸ் 10 times A1. ஓகேங்களா? இந்த ஏரியா ஆஃப் த பிஸ்டன் A1 எடுத்துங்க, இந்த ஏரியா ஆஃப் த பிஸ்டன் A2 எடுத்துங்க. AT = 10 times ஏரியா 1 இருந்தால், அதாவது ரெண்டாவது பிஸ்டனோட பரப்பளவு வந்து முதல் பிஸ்டன் பரப்பளவு போல் 10 மடங்கு இருந்ததுன்னா இந்த ஃபோர்ஸும் வந்து என்ன பண்ணப்படும், 10 மடங்கு பெரிதுபடுத்தப்பட்டு இந்த முனையில் கிடைக்கும். ஓகே, இப்படி தான் நம்ம காட்டன் பண்டில் எல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், அழுத்தி பேக் பண்ணுறோம். ஓகேங்களா? காட்டன் வந்து பஞ்சு மூட்டையை அழுத்தி பேக் பண்ணுறோம், துணி மூட்டையை அழுத்தி பேக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. சரி, அதுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சர்ஃபேஸ் டென்ஷன் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மழை துளி ஏன் கியூபா இல்லை, மழை துளி ஏன் கியூபா வர மாட்டேங்குது, கியூப்னா என்னது, கனசதுர வடிவத்தில் ஏன் வர மாட்டேங்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கலாக தான் வரும். குழாயிலேருந்து தண்ணி சொட்டும் போது ஸ்பெரிக்கலாக வருது. ஏன் கியூபா வரல, ஏன் கோனா வரல, இப்படின்னு நம்ம யோசிக்கணும்ல. அந்த கூம்பு வடிவத்தில் ஏன் மழை துளி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு கன அளவுள்ள 2 திரவங்களை எடுத்துக்கிட்ட போது ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கன அளவு இருக்கக்கூடிய 2 சாலிடை எடுத்துக்கிறோம். 2 சாலிடை இல்லை 3 சாலிடை கூட எடுத்துங்க. ஒரு கூம்பு, ஒரு கனசதுரம், ஓகேங்களா, கியூப்னு சொல்லுவாங்க, கோன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறீங்க, 3 எடுத்துக்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு சென்டிமீட்டர் கியூப் தான் கன அளவுன்னு வச்சுக்கிங்க. பருமன் இல்லை கன அளவு. ஒரே அளவுக்கு கன அளவு உள்ள 3 திண்மங்களை எடுத்துக்கிறீங்க. ஓகேங்க, சாலிடை எடுத்துக்கிறீங்க. இதில் எதுக்கு புறப்பரப்பளவு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பியருக்கு தான், இந்த கோள வடிவத்துக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம், எது கம்மியாக இருக்குமா, லீஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். புறப்பரப்பளவு மிக மிக குறைவாக இருக்கும். ஒரே அளவுக்கு வருமானம் இல்லை, 3 திண்மங்கள் எடுத்துக்கொண்டால், அதாவது கனசதுரம், கூம்பு, அப்புறம் கோள வடிவம் எடுத்தினா, இதில் இந்த கோள வடிவத்துக்கு தான் புறப்பரப்பளவு ரொம்ப கம்மியாக இருக்குமா. அதனால தான் இந்த மழை துளி வரும்போது அந்த தண்ணியில் இல்லை இருக்கக்கூடிய உள் மூலக்கூறுகள் என்ன பண்ணோன்னா மற்ற வெளி மூலக்கூறுகளை தன்னை நோக்கி இழுக்கும். தன்னை நோக்கி இழுத்து அதனோட புறப்பரப்பளவை கூடுமான வரைக்கும் குறைச்சிக்கணும், சுருக்கிக்கணும். புறப்பரப்பளவை கூடுமான வரைக்கும் என்ன பண்ணணும், குறைச்சிக்கணும் அல்லது சுருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரவங்கள் நினைக்கும். அப்போது இந்த கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ட்ராப்லெட் அதை எடுத்துக்கிட்டு வச்சிங்கன்னா, அந்த வாட்டர் ட்ராப்லெட்டில் உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல், வெளியில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்லாம் தன்னை நோக்கி இழுக்கும். அந்த மாதிரி இழுத்து அதனோட புறப்பரப்பளவை கூடுமான வரைக்கும் குறைக்கணும்னு பார்ப்போம். குறைக்கணும்னு பார்க்கும்போது எந்த வடிவம் கடைசியாக வந்துடும், கண்டிப்பாக ஸ்பெரிக்கல் ஷேப் தான் வரும். ஓகேங்களா, அதாவது கோள வடிவம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஹவு டஸ் வாட்டர் ரைஸ் அப் அப்படின்னா ட்ரீ. ஸோ மரத்தில் வந்து கீழே தண்ணி இருக்குது, அது எப்படி மரத்தோட உச்சியில் கூடிய கிளைகள் நுனிகளுக்கு போகுது, அந்த தண்ணி எப்படி சென்றடையுது
செய்யுது, அதுக்கும் சர்ஃபேஸ் டென்ஷன் அதில் அல்லது கேபிலரி ஆக்ஷன் தான் காரணம். அதுக்கடுத்து அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர் யூனிட் லென்த். சரி, இதுக்கெல்லாம் சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணம். அதாவது மழைத்துளி வந்து வட்ட வடிவத்தில் இருக்கிறதுக்கும் ஓல வடிவத்தில் இருக்கிறதுக்கும் பூமியில் இருக்கக்கூடிய தண்ணி வேறு வழியாக உறிஞ்சப்பட்டு மரத்தோட நுனி வரைக்கும் போகிறதுக்கும் எதுதான் காரணம்? சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணம், பரப்பு இழுவிசை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி, next, amount of force acting per unit length on the surface of liquid is called a surface tension. அதாவது நீங்கள் ஒரு இங்கே இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு டப்பாவில் தண்ணி ஊற்றி வைங்க, அதில் ஒரு கோடு போட்டுங்க. அதில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சும்மா ஒரு கோடு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு வரைஞ்சி வச்சுருக்கேன். ஏபின்னு ஒரு கோடு வரைஞ்சினா அந்த கோட்டுக்கு 90 டிகிரியில், அந்த கோட்டுக்கு 90 டிகிரியில் செங்குத்தாக செயல்படும் இந்த விசைக்கு பேர் தான் வந்து என்னது, சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகேங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர் யூனிட் லென்த் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட் இஸ் கால்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். Surface tension is the tension of the surface film of a liquid caused by the attraction of the particles in the surface layer by the bulk of the liquid which tends to minimize the surface area. ஸோ இப்போ இதுக்கான படம் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக்கரில் மூணு வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறேன். ஏன்னு எடுத்துக்கிறேன், அதுக்கடுத்து பி எடுத்துக்கிறேன், அதுக்கடுத்து சின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஏ என்ற வாட்டர் மாலிகுல் மேலே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் ஒரு கொஹிசிவ் ஃபோர்ஸை செயல்படுத்தும். அதாவது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து செயல்படுது. அதனால இந்த மாலிகுல் மேலே எல்லா 8 திசையிலையும் என்ன பண்ணியிருப்பது, 8 டைரக்ஷன்லேயும் உங்களுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக வேறு வேறு வாட்டர் மாலிகுல் இருக்கும் இல்லையா. சுற்றி இருக்க வாட்டர் மாலிகுல் இந்த சென்டர் வாட்டர் மாலிகுல் ஏ என்ற வாட்டர் மாலிகுல் மேலே 8 திசையிலையும் நம்ம சுற்றி இருக்க எல்லா திசையிலையும் ஒரு சமமான கொஹிசிவ் ஃபோர்ஸை செயல்படுத்துது, அதாவது இழுவிசையை செயல்படுத்துது. அதனால ஒன்றுக்கு ஒன்று ஃபோர்ஸ் வந்து கேன்சல் ஆகிட்டு நெட் ஃபோர்ஸ் 0 ஆகிடுது இந்த ஏ என்ற வாட்டர் மாலிகுல் மேலே. ஆனால் இந்த பி என்ற வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிட்டு முக்கால்வாசி தண்ணிக்குள்ள இருக்கு, கால்வாசி வெளியில இருக்கு. இது சின்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா கால்வாசி தண்ணிக்குள்ள இருக்கு, முக்கால்வாசி வெளியில இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா மேல மாலிகுல்ஸ் இல்லை வாட்டர் மாலிகுல், இங்கெல்லாம் வாட்டர் மாலிகுல் கிடையாது இல்லையா, இங்கெல்லாம் வாட்டர் மாலிகுல் கிடையாது, உள்ளதான் வாட்டர் மாலிகுல் இருக்கு. அதனால கீழே நிறைய வாட்டர் மாலிகுல் இருக்கிறதுனால அந்த வாட்டர் மாலிகுல்லாம் இந்த வாட்டர் மாலிகுல் மேல என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபோர்ஸை செயல்படுத்துது. ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஒரு இழுவிசையை செயல்படுத்துது. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணுது, செயல்படுத்துது. அந்த மாதிரி செயல்படுத்துறதுனால இந்த பி என்ற வாட்டர் மாலிகுல் கீழ் நோக்கி இழுக்கப்படுது. அதே மாதிரி சி என்ற வாட்டர் மாலிகுல் மேலேயும் இப்போ பக்கத்தில் இருக்க வாட்டர் மாலிகுல் அது பாருங்கள், பக்கத்தில் வாட்டர் மாலிகுல் இப்படி இப்படி அப்படின்லாம் செயல்படுத்தும். ஸோ இதனால் அந்த மேலே தண்ணியோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் மேலே அதிகமான நெட் ஃபோர்ஸு செயல்பட்டு அதை ஒரு ரப்பர் ஷீட்டை இழுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இழுவிசை வந்து திரவத்தின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் மேலே தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால அது எந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் இந்த கேம் ஷோலாம் போயிருப்பீங்க. இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராம்போலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ரப்பர் ஷீட் இருக்கும், வட்ட வடிவ ரப்பர் ஷீட் இருக்கும். அது மேலே இந்த பசங்களாம் எகிரி எகிரி குதிப்பாங்க பார்த்துருக்கீங்களா. இந்த பையன் கீழ் நோக்கி குடிச்சா திரும்ப மேல் நோக்கி புஷ் பண்ணப்படுவான். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு பேர் தான் வந்து என்னது, ட்ராம்பாலின். அந்த ட்ராம்பாலின் மாதிரி அது ஒரு ரப்பர் ஷீட்டை 8 டைரக்ஷன் இழுத்து பிடிச்சி கட்டினா அது என்ன பண்ணும், அது மேலே ஒரு பரப்பு இழுவிசை செயல்பட்டு இருக்கும் இல்லையா, டென்ஷன் செயல்பட்டு இருக்கும். 8 திசையில் டென்ஷனல் ஃபோர்ஸ் செயல்பட்டு இருக்கும். அது மாதிரியான ஒரு டென்ஷனல் ஃபோர்ஸு இந்த லிக்விட் சர்ஃபேஸ் மேலே செயல்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதாவது ஹரிசாண்டலாக எல்லா டைரக்ஷன்லையும் செயல்பட்டு இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், டவுன்வர்டாகவும் ஃபோர்ஸ் செயல்பட்டு இருக்கும். அதனால ஒரு பலூனோட உடஞ்ச பலூன் எடுத்துங்களேன், அந்த ரப்பர் ஷீட் கிடைக்குது இல்லையா, அந்த ரப்பர் ஷீட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இல்லாட்டி 8 பேர் கூப்பிட்டு 8 டைரக்ஷனில் அந்த ரப்பர் ஷீட்டை இழுக்க சொல்லுங்கள். அப்போது அது மேலே எதனா ஒரு பொருளை போட்டால் ஒரு ஒரு கல்லை போட்டு கல் ஜம்ப் ஆகும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இழுவிசை திரவங்களின் மேற்பரப்பில் கிரியேட் ஆகுமா, திரவங்களின் மேற்பரப்பில் மட்டும் கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, பரப்பு இழுவிசை, சர்ஃபேஸ் டென்ஷன் பேர். ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த கேபிலரி ரைஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் உண்டு பண்ணுது. கேபிலரி ரைஸ் அதாவது ரொம்ப மெலீஸா, கேபிலரினாலே ஹேர்னு பேர். ஹேர்னா முடி மாதிரியான மெலீஸான ஒரு குழாய் இருக்கும்போது அது ஒரு தண்ணி உள்ள அந்த குழாயை சொருவினீங்கன்னா தண்ணி வந்து இது உள்ள இப்படி ரைஸ் ஆகி, தண்ணி வந்து இது உள்ள போயிட்டு இப்படி ரைஸ் ஆகி வெளியில் இருக்க மட்டத்தை விட அதிகமான ஒரு மட்டத்துக்கு போய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் வந்து கேபிலரி ரைஸ். இதே வந்து மெர்க்குரி உள்ள ஒரு மெல்லிஸான ஒரு டியூப் விட்டிங்கன்னா டியூப் உள்ளே இருக்கக்கூடிய மெர்க்குரியோட லெவலு வெளியே இருக்க லெவலோட கம்மியாக இருக்கும். இது கேபிலரி ஃபால். ஸோ இதுவும் சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணம். இதை பற்றி நீங்கள் டீப்பாக +1 படிப்பீங்க, இப்போ சொல்லிக் கொடுக்குறது நல்லா இருக்காது. ஸோ இந்த கேபிலரி ரைஸ், அது கேபிலரி ரைஸுக்கு தமிழ் என்ன நீங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள், நுண்புழை ஏற்றம். ஓகேங்களா, நுண்புழை ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கேபிலரி ரைஸுக்கும் சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணம்.
சரி. அதுக்கடுத்து இந்த இது நீர் சிலந்தின்னு சொல்லுவாங்க. இந்த நீர் சிலந்தி பார்த்தீங்கன்னா, தண்ணி மேலேயே நடக்கும். எப்படி தண்ணி மேலேயே நடக்குதுன்னா, சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணம். வாட்டர் ஸ்ட்ரைடர்ஸ் கேன் வாக் ஆன் வாட்டர் பிகாஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த வாட்டர். ஸோ பரப்பு இழுவிசை இது பாருங்க தண்ணி மேலே என்ன செயல்பட்டுட்டு இருக்கோம்னு சொன்னேன். ட்ராம்பாலின்ல இருக்கக்கூடிய ரப்பர் பாய் மாரி தண்ணி யாரும் இழுத்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி மேல் பகுதியில் 8 திசையிலையும் இழுத்து பிடிச்சிட்டு தான் ஒரு ரப்பர் ஷீட்டை எப்படி ஸ்ட்ரெச் ஆகி கிடக்கும். அந்த மாதிரி தண்ணியோட மேற்பகுதி இருக்குமா. அதனால தான் இந்த நீர் சிலந்தி வந்து அழகாக என்ன பண்ணிருக்காரு, காலை வச்சு தண்ணி மேலே நடந்து போயிட்டு இருக்காரு, உள்ள மூழ்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி, அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க. இதுக்கு முன்னாடி போகலாம். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் த டென்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் ஃபிலிம் ஆஃப் த லிக்விட் காஸ்ட் பை த அட்ராக்ஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் த சர்ஃபேஸ் லேயர் பை த பல்க் ஆஃப் த லிக்விட் விச் டென்ஸ் டு மினிமைஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ மொத்தத்தில் சர்ஃபேஸ் டென்ஷன் அதாவது பரப்பு இழுவிசை என்னன்னு சொல்லலாம். ஒரு டப்பாவில் தண்ணி, ஒரு பீக்கரில் தண்ணியை ஊற்றி வச்சிருக்கும் போது மேற்பரப்பில் உள்ள ஓகேங்களா அந்த திரவத்தின் மேல்பரப்பில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகளை அதற்கு அடியில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட விசையுடன் இழுக்கும். எதுக்காக இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கூடுமான வரைக்கும் இந்த மேற்பரப்போட ஏரியாவை அது குறைக்கிறதுக்கு பார்க்குது. கூடுமான வரைக்கும் மேற்பரப்போட ஏரியாவை குறைக்கிறதுக்கு பார்க்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸு கீழே இருக்கக்கூடிய மாலிக்யூல் மேலே இருக்கக்கூடிய மாலிக்யூலை நோக்கி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இழுவிசையை கொடுத்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் அது பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லிட்டு பேர். திரவத்தின் புறப்பரப்பில் ஓரளவு நீளத்திற்கு குத்தாக செயல்படும் விசை பரப்பு இழுவிசை எனப்படும். அதான் இங்கே காமிச்சிருக்கேன். திரவத்தில் மேல் பரப்பில் இங்கே பாட்டிருக்க பாருங்க. திரவத்தின் மேல் பரப்பில் ஒரு யூனிட் லென்த் கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கு செங்குத்தாக செயல்படுகிற விசைக்கு பேர் தான் வந்து அது பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லிட்டு பேர். சரிங்களா. பரப்பு இழுவிசை என்பது திரவங்களின் ஒரு பண்பு ஆகும். திரவ மூலக்கூறுகள் தங்களால் என்ற அளவு மீச்சிறு புறப்பரப்பை அடைய அதன் மீது செயல்படும் ஒரு விசையை உணர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சரி, இது எங்கெல்லாம் வேற என்ன எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால், நீங்கள் முதல்ல ஒரு பிளாட்டிங் பேப்பர் வச்சுருங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துங்க. அப்புறம் அது மேலே பிளாட்டிங் பேப்பர் அது மேலே வைங்க. அதுக்கப்புறம் அது மேலே இந்த என்ன பண்ணால் அந்த ஒரு பின்னை வைங்க. அது இப்போ ஜிம் கிளிப்புன்னு சொல்லுவாங்க. ஜிம் கிளிப்பு வைங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊறி அந்த பிளாட்டிங் பேப்பர் உள்ளே போயிடும். ஆனால் கூட தொடர்ந்து அந்த ஜிம் கிளிப்பு மிதந்துக்கினே இருக்கும். ஸோ எதனால் அப்படி சொல்லிட்டு கேட்டால் அந்த சர்ஃபேஸ் டென்ஷனால் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வந்து தண்ணிக்குள்ளே நினைக்கிறீங்க. அப்புறம் வெளியே எடுத்த உடனே அந்த ப்ரஷ்ஷில் இருக்கக்கூடிய பிரிசில்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குது இல்லைங்களா, அதுவும் சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணம். இது ஒரு 2வது எக்ஸாம்பிள். 3வது இந்த கேம்பர் போட்டு கற்பூர படகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா விற்பாங்க. நீங்கள் வாங்கி இருப்பீங்க, திருவிழாலாம் விற்பாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இப்படி கட் பண்ணியிருப்பாங்க. அது பாருங்க, இங்கே ஒரு போட் இருக்கா, இங்கே ஒரு போட் இருக்கா. அது மீன் ஷேப்பில் கட் பண்ணியிருப்பாங்க, இல்லை போட் ஷேப்பில் கட் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி வால் பகுதியில் ஒரு பள்ளம் கட் பண்ணியிருப்பாங்க. அதில் கற்பூரத்தை சொருவிட்டு தண்ணியில் மிதக்க விட்டிங்கன்னா ஸ்வைன் பயங்கர ஃபாஸ்ட்டாக அப்படி தண்ணியில் சுற்றி வருவார் இந்த போட்டோ இல்லாட்டி இந்த மீன் மாதிரியான உருவமோ. எதனால் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த வால் பகுதியில் இருக்கக்கூடிய கற்பூரம் கரையும் போது அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரோட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரோட சர்ஃபேஸ் டென்ஷன் குறையுது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய தண்ணி இப்படி நவரும். அதனால் போட் இப்படி நவருது, ஆப்போசிட் டைரக்ஷனில் நவருது. சரிங்களா. சரி, நெக்ஸ்ட்டு வேறு என்ன எக்ஸாம்பிள். ட்ராம்பலின் சொல்லிட்டேன், இதெல்லாம் சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்க்குறேன். இதில் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. சரி, அவுடஸ் இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொன்னேன் இல்லையா, சர்ஃபேஸ் டென்ஷன் தான் வந்து பூமியில் இருக்கக்கூடிய தண்ணி வேரின் வழியாக உரியப்பட்டு மரத்தின் நுனிகளுக்கு போகிறது காரணம்னா அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். வாட்டர் அவுடஸ் வாட்டர் ரைஸ் upward in a tree. Water molecules rise up due to surface tension. பூமி நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணி மரத்தோட நுனிக்கு போகிறதுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசை தான் காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா சைலம் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப மெல்லிசான நரம்பு போன்ற ஒரு பகுதி மரத்தில் இருக்கக்கூடியது. அதாவது நம்ம முடி இருக்கு இல்லையா, அந்த திக்னஸோட கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல கேபிலரி ஆக்ஷன் ஒன்று நடக்குது. ஏற்கனவே சொன்னால சர்ஃபேஸ் டென்ஷனால் மெல்லிசான ஒரு டியூப், முடியை போன்ற ஒரு மெல்லிசான ஒரு குழாயை எடுத்து தண்ணி ரொம்ப இருக்கக்கூடிய பாத்திரத்தில் வச்சிங்கன்னா தண்ணியோட அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மட்டத்தை விட டியூப்பில் தண்ணி அதிக மட்டத்துக்கு ஏறிவிடும். அது பேர் தான் அது கேபிலரி ஆக்ஷன். ஏற்கனவே இங்கே காமிச்சேன் பாருங்கள், காமிச்சா இல்லைங்களா. ஸோ மெல்லிசான ஒரு டியூப்பை எடுத்து தண்ணி ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் வச்சோம்னா தண்ணி எங்கே ரைஸ் ஆகுது, அந்த டியூப்பில் கொஞ்சம் தூரத்துக்கு ரைஸ் ஆகிடுது. இப்போ இந்த டியூப்பில் இருக்க தண்ணி லெவலு பாத்திரத்தில் இருக்க தண்ணி லெவலோட அதிகமாக இருக்கும். இதுதான் கேபிலரி ரைஸ். அது மாதிரி தான் அந்த சைலம் டியூப்லையும் ஏறுதான். அது சைலம் டிஷ்யூஸ்லையும் என்ன பண்ணுது, ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தண்ணி வந்து மரத்து மேலே ஏறுது. வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் அப்சர்வ் வித் ரூட்ஸ் அண்ட் தீஸ் வெசல்ஸ் ஹெல்ப் த வாட்டர் டு ரைஸ் சப்போர்ட் டியூ டு கேபிலரி ஆக்ஷன். யூ வில் ஸ்டடி திஸ் டாபிக் இன் 4th coming classes. அதான் +1ல தான் வரும், என்னால் இப்போ வேணாம்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் காஸ்ட் பை சர்ஃபேஸ் டென்ஷன். இது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணம். கேபிலரி ஆக்ஷனுக்கு முக்கியமான காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன். அது நுண்பொழி ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இந்த ஒரு காரணமாக தான் நம்ம வந்து வெயில் காலத்தில் பருத்தி ஆடையை போடுறோமா. பருத்தி ஆடையில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக வேர்வை வந்து உரியப்பட்டு என்ன பண்ணும், துணிக்கு மேலே வரும். அப்போ அது ஆவியாகி போயிடும். அதனால தான் நம்ம வேர்வை அதிகமாக வர காலத்தில் பருத்தி ஆடையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபார் கிவன் வால்யூம் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் இஸ் மினிமம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த விதமான திண்மங்களை வேணால் எடுத்துங்க. ஒரு கனசதுரத்தை எடுத்துங்க, கூம்பு எடுத்துங்க, உருளை எடுத்துங்க, இல்லை ஒரு பிரிசம் எடுத்துங்க, பிரமிட் எடுத்துங்க, அதே சமயத்தில் ஸ்பியரையும் எடுத்துங்க. ஒரே எல்லாத்துக்கும் கன அளவு 1 சென்டிமீட்டர் கியூப் தான் வச்சிங்க. புறப்பரப்பளவு எல்லாத்துக்கும் மெஷர் பண்ணி பாருங்க. ஸ்பியருக்கு தான் கம்மியான புறப்பரப்பளவு வரும். அதனால தான் இந்த திரவங்கள் எப்பவுமே கம்மியான புறப்பரப்பளவு உடைய ஷேப்பை தான் அது அடையணும்னு பார்க்கும். அதனால தான் மழை துளி வந்து கோள வடிவத்தை அடைய பார்க்குது. அது ஒரு கூம்பு வடிவத்தையோ ஒரு உருளை வடிவத்தை அடையணும் அது ட்ரை பண்ணாது. ஏன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் என்ற ப்ராப்பர்ட்டி, திரவங்களுக்கே உரிய இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் என்ற ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுது, உள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வெளியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை தன்னை நோக்கி இழுத்து அதனோட புறப்பரப்பை கூடுமான அளவுக்கு சுருக்கி கொள்ளணும்னு பார்க்குது. புறப்பரப்பு மிக கம்மியாக எந்த சாலிடுக்கு இருக்கும், ஸ்பியருக்கு தான் இருக்கும். அதனால தான் மழை துளி வந்து கோள வடிவத்தில் இருக்கு. திஸ் இஸ் த ரீசன் ஃபார் த லிக்விட் டிராப்ஸ் டு அக்கேர் த ஸ்பெரிக்கல் ஷேப். இதனால தான் மழை துளி வந்து என்ன பண்ணுது, கோள வடிவத்தை அடையுது. வாட்டர் ஸ்லைடர், இன்செக்ட் ஸ்லைடு, ஏற்கனவே சொல்லிட்டு நீர் சிலந்தி தண்ணி மேலே நடக்கிறதுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணம். டூரிங் எ ஹெவி ஸ்டாம், ஸோ நல்ல ஒரு புயல், கடலில் போயிட்டு இருக்காங்க கப்பலில், அப்போ ஒரு புயல் உருவாகுதுன்னு வச்சிங்களேன். அப்போது வந்து தண்ணி வந்து கொந்தளிக்குது, கடல் அலைகள் கொந்தளிக்குதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கப்பலை ஓட்டுற மாலுமிகள் என்ன பண்ணுவாங்களாம், சோப் வாட்டரையோ இல்லாட்டி ஆயிலையோ என்ன பண்ணுவாங்க, கடல் தண்ணியில் கொட்டுவாங்களாம். கொட்டினா அது வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியோட சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கும், பரப்பு இழுவிசையை குறைக்கும். அதனால அந்த ஷிப்போட சுவர் பகுதி மேலே தண்ணியோட தாக்கம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பாகியல் விசை அல்லது பாகுநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். when a liquid is flowing there is a frictional force between the successive layer of the liquid. ஸோ இங்கேயே காமிச்சிருக்கேன் பாருங்க, ஒரு லிக்விடு இப்படி பாயுது. ஓகேங்க, ஒரு லிக்விடு என்ன பண்ணுது, பாயுது. லிக்விடு பாயும் போது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதில் லேயரு ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்ம் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லேயரு அதிகமான ஒரு வெலாசிட்டியில் ஓடும். அதை விட கொஞ்சம் கம்மியாக அடுத்தடுத்த அடுக்குகள் 4 அடுக்கு எடுத்திருக்கேன். 4 அடுக்காக இந்த திரவம் வந்து இந்த தரை மேலே மூவ் ஆகுது. இதான் அந்த தரை மேலே மூவ் ஆகுது. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு கண்ணாடி தகடு எடுத்துங்க. கண்ணாடி தகடு மேலே 4 விதமான லிக்விடை விடுங்க. அதாவது தேன், நெய், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய், அப்புறம் தண்ணி, 4த்தையும் ஒரு ட்ராப் விட்டுருங்க. இப்போ கண்ணாடி தகட்டை சாயிங்க, கண்ணாடி பலகையை சாயிங்க. 4 திரவங்கள் எந்த திரவம் முதல்ல உருண்டு ஓடுதுன்னு பாருங்கள். தண்ணி தான் வேகமாக உருண்டு ஓடும். அதுக்கப்புறம் தான் இந்த கோகனட் ஆயில், தேன், நெய் அதெல்லாம் மெதுவாக உருண்டு ஓடிடும். அதுக்கு என்ன காரணம், அதுக்கு விஸ்காசிட்டி தான் காரணம், பாகியல் விசை அல்லது பாகுநிலை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, அது எதனால் நடக்குதுன்னா இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு திரவமானது ஒரு நிலப்பரப்பின் மீது உருண்டு ஓடும் போது பல லேயராக அது ஓடும், பல அடுக்குகளாக ஓடும். ஒரு அடுக்குக்கும் இன்னொரு அடுக்குக்கும் நடுவில் ஒரு உராய்வு விசை உருவாகுது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் உருவாகுது. அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த திரவ அடுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு தடை உண்டாக்கப்படுது. அதனால் அதனோட வெலாசிட்டி குறையுது. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறோம், viscous force இல்லை viscosity சொல்கிறோம். when a liquid is flowing there is a frictional force between the successive layers of the liquid. அதாவது ஒரு திரவமானது தரையின் மீது ஓடிக்கொண்டிருக்கும் போது பல அடுக்குகளாக ஓடுகிறது. ஒரு அடுக்குக்கும் இன்னொரு அடுக்குக்கும் நடுவில் ஒரு உராய் விசை ஏற்படுகின்றது. அந்த உராய் விசையினால ஒரு அடுக்குக்கும் இன்னொரு அடுக்குக்கும் நடுவில் திசைவேக மாறுபாடு நிகழுது. this force which acts in order to oppose the relative motion of the layer is known as viscous force. ஸோ எந்த ஒரு ஃபோர்ஸ் இந்த அடுக்குகளுக்கு இடையே உருவாகுதோ அதே சமயத்தில் எந்த ஒரு ஃபோர்ஸ் இந்த அடுக்குகள் மூவ் ஆகிறதுக்கு எதிர்ப்பை காட்டுதோ அந்த ஒரு ஃபோர்ஸுக்கு பேர் தான் வந்து நம்ம சொல்கிறோம் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிக்விட் இஸ் கால்ட், அந்த ஒரு பண்புக்கு பேர் தான் விஸ்காசிட்டி, பாகுநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒரு விஸ்காசிட்டி இருக்கும். தண்ணிக்கு ஒரு விஸ்காசிட்டி, டென்சிட்டின்றது இந்த இடத்துல வேறங்க, அது வந்து மாஸ் பர் வால்யூம், அதையும் இதையும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. டென்சிட்டி அப்படின்றது அடர்த்தி. ஓகேங்களா? அடர்த்திக்கும் விஸ்காசிட்டிக்கும் நேரடி
நேரடியாக ஒரே மீனிங் கிடையாது, வேறு வேறு. விஸ்காசிட்டின்றது வேறு, அடர்த்தின்றது ஐ மீன் டென்சிட்டின்றது வேறு, அதாவது பாகுநிலைன்றது வேறு, அடர்த்தின்றது வேறு. சரி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தேன் எடுத்துக்கிறீங்க, தேன் சொல்கிறேன், ஹனி தேன், அதுக்கடுத்து நெய், அதுக்கடுத்து தண்ணி, அதுக்கடுத்து தேங்காய் எண்ணெய், நாலுத்துக்கும் வெவ்வேறு விஸ்காசிட்டி இருக்கும்னு சொல்கிறேன். அதனால தான் அது வந்து சரிவாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பலகை மேலே விடும்போது ஒன்று ஒரு திசை வேகத்தில் நகருது, உருண்டு ஓடுது. விஸ்காசிட்டி ஃபோர்ஸ் இஸ் மெஷர்ட் பை தி யூனிட் கால் பாய்ஸ். இது வந்து பாய்ஸ்ன்ற ஒரு அலகின் மூலியமாக மெஷர் பண்ணுவோம். சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எடுத்திங்கன்னா பாய்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதை அளக்கிறதுக்கு, அல்லது கேஜி பெர் மீட்டர் பெர் செகண்ட்லேயே மெஷர் பண்ணுவோம். சில சமயங்களில் எஸ்ஐ யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு யூனிட் வச்சு மெஷர் பண்ணுவோம். ஒரு திரவம் பாயும் போது திரவங்களின் அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே உராய் விசை உண்டாகிறது. சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் இத்தகைய விசையை பாகியல் விசை எனப்படும். இந்த பண்பு பாகுநிலை என வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், திரவம் உருண்டு ஓடும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து வெலாசிட்டி அதிகமாக இருக்குது இல்லையா, கீழே போக போக தரையில் உராய்வு அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால் உராய்வு வந்து கீழே போக போக என்ன பண்ணுது, உராய்வு விசை அதிகமாகுது, அதனால் வெலாசிட்டி கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரிக்ஷன். இப்போ வந்து கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், இந்த பாடத்தோட கடைசி பகுதிக்கு. அதாவது டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ், ரெண்டு விதமான ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஒன்று வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடு விசை தொடா விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃப்ரிக்ஷன் இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ். உராய் விசைன்றது ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான், அது தொடு விசை தான். ஈஸி டு ஹோல்டு டம்ளர். இப்போ வந்து ஒரு டம்ளர் எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கேன், ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது, ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்குது, கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே அகலம் இருக்குது, அந்த மாதிரி கிளாஸ் டம்ளர் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி நிரம்பி இருக்க டம்ளரை இப்போ கையில் எடுக்கிறீங்க, அந்த கிளாஸ் டம்ளர் நழுவி கீழே உள்ள, அதுக்கு என்ன காரணம், நம்ம உள்ளங்கைக்கும் டம்ளருக்கும் நடுவில் ஒரு விதமான உராய் விசை இருக்குது, அதுதான் காரணம். அதனால தான் அந்த கண்ணாடி டம்ளர் வழிக்கு விழாமல் இருக்குது. வாட் ஹேப்பன் when oil is applied to your palm? என்ன சொல்லியிருக்கேன், உங்கள் கையில் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் பூசிட்டீங்க, ஓகே, உங்கள் உள்ளங்கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டீங்க. இப்போ அந்த கண்ணாடி டம்ளர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணீங்க, கண்டிப்பாக கண்ணாடி டம்ளர் வழிக்கு கீழே விழுந்துடும். ஏன்னா அப்போது அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் தி பாம் அண்டு வாட்டர் கிளாஸ் டிக்ரீசஸ். ஓகேங்களா, இப்போ அது உராய் விசை குறையுது, அதனால தான் கண்ணாடி டம்ளர் வழி கீழே விழுது. Frictional force or friction arises when two or more bodies in contact move or tend to move or relative to each other. அதாவது ஒரு பொருள் உணர் பொருளின் மீது நகரும் போதோ அல்லது நகர துடிக்கும் போதோ அது ரெண்டுத்துக்கு நடுவில், அந்த ரெண்டு சர்ஃபேஸுக்கும் நடுவில் உருவாக்கப்படும் விசைக்கு பேர் தான் வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதாவது இப்படி ஒரு இது எடுத்துங்க, சாய்தளம் எடுத்துக்கிறீங்க, இங்கே ஒரு உட்டன் பிளாக் இருக்குது, இந்த உட்டன் பிளாக் என்ன பண்ணுறது, இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. உட்டன் பிளாக் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்க, அது என்ன பண்ணுது, இப்படி நகருதுன்னு வச்சுங்க. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிடுமா. இல்லைனா இப்படி எடுத்துங்களேன், இங்கே ஒரு உட்டன் பிளாக்கு தர மேலே இருக்குது, உட்டன் பிளாக்கு தர மேலே இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ ஒரு அது அமைதியாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பீன்ற ஃபோர்ஸ் கொடுத்து இந்த உட்டன் பிளாக் இப்படி நவுத்துறீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம், இந்த உட்டன் பிளாக் இப்படி போகணும்னு நினைக்குது இல்லைங்களா. ஸோ அப்போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸு இந்த உட்டன் பிளாக்குக்கும் தரைக்கும் நடுவில், உட்டன் பிளாக்கோட அடிப்பகுதிக்கும் தரைக்கும் நடுவில் செயல்படும். அந்த ஃபோர்ஸ் பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கண்டிப்பாக இது பொருள் நகர திசைக்கு ஆப்போசிட் திசையில் தான் வந்து இது செயல்படும். ஓகே, பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் தான் வந்து உராய் விசை எப்பவுமே என்ன பண்ணும், செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி, ஈஸி டு ஹோல்ட் தரும் அதில் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட், இட் ஆக்ட்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் தான் மூவிங் பாடி. ஸோ ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அது மேலே ஒரு உராய் விசை செயல்படுதுன்னா அது கண்டிப்பாக பொருள் நகர திசைக்கு எதிர் திசையில் செயல்படும். அதை இங்கே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்போஸ் மோஷன். சரி, உராய்வினோட விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நிறைய விளைவுகளுக்கு 3 விளைவுகளை நான் சொல்கிறேன். இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள் தமிழில், உராய்வு பின்வரும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. உராய்வு இயக்கத்தை எதிர்க்கிறது. ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் மோஷன். கண்டிப்பாக ஒரு பொருள் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க, ஃப்ரிக்ஷனால கண்டிப்பாக அந்த பொருள் ஓய்வு நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி அதோட ஸ்பீடு குறையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. உராய்வு தேய்மானத்துக்கு காரணமாகிறது. ஃப்ரிக்ஷன் காசஸ் வியர் அண்ட் டியர் ஆஃப் தி சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். கண்டிப்பாக உராய்வுனால தேய்மானம் அதிகமாகும். ஓகேங்களா, ரெண்டு பகுதிகள் ஒன்றோட ஒன்று உராஞ்சிக்கிட்டு ஓடிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக இந்த ரெண்டு பாடியிலையும் என்ன இருக்கும், தேய்மானம் உருவாகும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன்.
நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசஸ் ஹீட். உராய்வுனால எந்த இடத்துல உராய்வு நடக்குதோ அந்த இடத்துல உராய்வு விசையினால என்ன ஏற்படுது, சூடு உருவாகுது, வெப்பம் உருவாகிறது. அந்த வெப்பம் அந்த உலோக பகுதியை வந்து என்ன பண்ணும், டிஃபார்ம் பண்ணுறதுக்கும் அது காரணமாக அமையலாம். டிஃபார்ம்னா என்னது, அந்த உலோக பகுதி அதனால் மெல்ட் ஆகலாம், அந்த உலோக பகுதி ஓட வடிவம் மாறலாம் அந்த ஹீட்னால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டூ டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ரெண்டு வகையான ஃப்ரிக்ஷன் இருக்குங்க. ஒன்று ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன், ஒன்று வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன், நிலை உராய்வு, இயக்க உராய்வு. ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன், அது ஃப்ரிக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன். அதாவது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் உணரும் உராய்வு விசைக்கு பேர் தான் ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன். எக்ஸாம்பிள், நாட் இன் அ த்ரெட். ஒரு கயிறு இருக்கு, கயிறு வந்து என்ன பண்ணுறீங்க, முடி போட்டு வச்சிருக்கீங்க, அந்த கயிறு அமைதியாக தான் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம், அந்த கயிறில் இருக்கக்கூடிய முடி இருக்கு இல்லையா, நாட்டு, அந்த முடியில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷன் எக்ஸிஸ்டிங் டு மோஷன் ஆஃப் த பாடி is called as kinetic friction. ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பொருளை உணரக்கூடிய உராய்வு விசை தான் வந்து kinetic friction. எக்ஸாம்பிள், மூவிங் கார் அந்த ரோட்ல ஒரு கார் ஓடிட்டு இருக்கு, காரோட டயருக்கும் ரோட்டுக்கு நடுவில் ஒரு உராய்வு விசை. ஓகே, கார் பாருங்க, கார் இப்படி இருக்கு, ஓகேங்களா, கார் இப்படி இருக்கு. ஸோ கண்டிப்பாக இப்போ மலை ஏறுதுன்னு வச்சிங்களேன், அப்போ இப்படி இப்படி இருக்கும், காரோட டயர் இப்படி இருக்கு. ஸோ கார் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா உராய்வு விசை இந்த டயருக்கு அடியிலையும் ரோட்டுக்கு மேலேயும், அதாவது டயருக்கும் ரோட்டுக்கும் நடுவில் என்ன பண்ணியிருக்க, ஒரு உராய்வு விசை செயல்படுது. அதுதான் வந்து என்னது, எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எஃப்எம்னு சொல்லுவாங்கள்ல, எஃப்எஃப்னு சொல்லலாம். அந்த உராய்வு விசை இப்படி செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ கார் இப்படி மூவ் ஆச்சுன்னா, கார் அப்போட மூவ் ஆச்சுன்னா உராய்வு விசை டவுனோட மூவ் ஆகிட்டு இருக்கும். சரி, ரோட்டில் கார் ஓடும் போது கார் டயருக்கும் ரோட்டுக்கு நடுவில் உருவாகக்கூடிய உராய்வு விசைக்கு பேர் கைனடிக் ஃப்ரிக்ஷன், இயக்க உராய்வு அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதுக்கடுத்து இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷனை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ஒன்று ரோலிங் ஃப்ரிக்ஷன். நடு உராய்வு, உருளும் உராய்வு. சரி, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் என்னது, when a body slides over the surface of another body, the friction acting between the surfaces in contact is called as sliding friction. அதாவது ஒரு பெரிய ஒரு பீரோ இருக்கு, அந்த பீரோவை என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் புஷ் பண்ணுறாருல, ஒரு பி என்ற ஃபோர்ஸ் கொடுத்து புஷ் பண்ணுறாரு. அப்போ கண்டிப்பாக இந்த பீரோ வந்து தர மேலே நகருது இல்லையா, நழுவுது இல்லையா, அப்போது அந்த பீரோட அடிப்பகுதியில் என்ன பண்ணுது, ஒரு உராய்வு விசை செயல்படுது. ஓகேங்களா, ஒரு உராய்வு விசை செயல்படுது, அதாவது எஃப் அப்படின்னு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறேன். ஒரு உராய்வு விசை செயல்படுது. பீரோ இப்படி நவுத்துனீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்படி செயல்படும், ஆப்போசிட்டில் செயல்படும். சரி, இதுக்கு பேர் தான் வந்து என்னது, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது ஒன் பாடி ஸ்லைட் ஓவர் தி அனதர் பாடி, அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே ஆரத்தழுவி நழுவுது. ஓகேங்களா, அப்போது உருவாகிற உராய்வு விசைக்கு பேர் நழுவு உராய்வு. நெக்ஸ்ட்டு ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். உருளும் உராய்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ என்னது, உருளும் உராய்வு. அதாவது இதே பீரோக்கு அடியில் என்ன பண்ணிடுறீங்க, இதே பீரோக்கு அடியில் வீல் வச்சிடுறீங்க. இப்போ ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிடுறீங்க, வீல் வச்சுறீங்க, இல்லை பென்சில் மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய ரோலர் வச்சிடுறீங்க. ரோலர் வச்சுட்டு இப்போ இது மனுஷன் இதை தள்ளுறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த பீரோ. இப்போ இந்த பீரோ ஈஸியாக நவர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீலுக்கும் தரைக்கு நடுவில் ஒரு உராய்வு செயல்படுது இல்லையா, அது பேர் தான் வந்து என்ன சொல்கிறோம், உருளும் உராய்வு, இல்லாட்டி என்ன சொல்கிறோம், ரோலிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். கண்டிப்பாக ரோலிங் ஃப்ரிக்ஷனு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, when a body rolls over the another surface, the friction acting between the surface in contact is called as rolling friction. ஸோ ஒரு பொருளானது இன்னொரு பொருளின் மீது உருளும் போது அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவில், ரெண்டு பரப்பளவுகளுக்கு நடுவில் உருவாகின்ற விசைக்கு பேர் தான் வந்து உருளும் உராய்வு அப்படின்னு சொல்லிட்டு பேர். பாருங்களேன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தன் த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன்ன்றது எதோட எப்பவுமே கம்மியாக இருக்கும், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட கம்மியாக இருக்கும். ஸோ பாருங்க, இந்த அம்மா வந்து இந்த பீரோவை நவுத்துறாங்க, இங்கே அடியில் சக்கரம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு நவுத்துறாங்க. சமயத்தில் இவங்களால நவுத்த முடியாமல் கூட போகலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சமயோசிதமாக யோசனை பண்ணி வீல் வச்சுட்டாங்க. அடியில் வீல் வச்சு இந்த இங்கே ஒரு 2 வீல், இங்கே ஒரு 2 வீல், இல்லை இங்கே ஒரு 4 வீல், இங்கே ஒரு 4 வீல் வச்சுட்டாங்க. அடியில் வீல் வச்சுட்டு இப்போ இந்த பீரோவை நவுத்துறாங்க, ஈஸியாக நவுத்த முடியுது. ஏன்னா இங்கே செயல்படுறது ரோலிங் ஃப்ரிக்ஷன், இங்கே செயல்படுறது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். எப்பவுமே ரோலிங் ஃப்ரிக்ஷன் எதை விட கம்மியாக இருக்கும். ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஃபார் லெஸ் தன் தி ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, அதனால் இப்போ இந்த அம்மாவால் இந்த பீரோவை ஈஸியாக நவுத்த முடியுது. எப்போ, அடியில் வீல் வச்சுட்ட பிறகு. ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட்டு
ஆக்டிவிட்டி. இப்போ புஷ் ஆர் ஸ்லைடு ஏ புக் ஆன் தி ரஃப் சர்ஃபேஸ். ஒரு ரஃப் சர்ஃபேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு புக்கை நவுத்துறீங்கன்னு வச்சிங்களேன். ஒரு காங்கிரீட் தரையில் ஒரு புக்கை நவுத்துறீங்க, கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே அடியில் ஒரு 10 பென்சில் வச்சுருங்க, சிலிண்ட்ரிக்கல் பென்சில், உருளை உடைய பென்சிலை வச்சுட்டு அது மேலே புக்கை வச்சுட்டு இப்போ புக்கை நவுத்துறீங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே ரோலிங் ஃப்ரிக்ஷன் செயல்படுது. அதனால தான் ரோலிங் பென்சில் ஆஃபர் தி லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, கான்டாக்ட் ஏரியாவும் குறையுது. முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம், முதல்ல இந்த புக்கை வந்து தரையில் வச்சு இப்படி நவுத்துனீங்க, அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஓகேங்களா, கஷ்டமாக இருந்தது. இப்போது புக்கு அடியில் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு 10 பென்சில் வச்சுட்டு, உருளை வடிவ பென்சில் வச்சுட்டு இப்போ நவுத்துறீங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா தொடுபரப்பு கம்மியாகுது, கான்டாக்ட் ஏரியாவுனது கம்மியாகுது. அதனால் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, இந்த புக்கை வந்து ஈஸியாக நவுத்த முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ரோலிங் பென்சில் ஆஃபர்ஸ் த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். சரி, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன், உராய்வு பாதிக்கும் காரணிகள் என்னென்னு பார்க்கலாம். என்னென்னதுன்னு சொல்லிட்டு பரப்பின் தன்மை, பொருளின் எடை. பரப்பின் தன்மை, பொருளின் எடை, தொடுபரப்பு, இது 3 தான் உராய்வு பாதிக்கும் காரணிகள். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன் ஆர் நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ், வெயிட் ஆஃப் த பாடி, ஏரியா ஆஃப் த கான்டாக்ட். சரி, நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதாவது ஒரு கோலி குண்டை வந்து காட்டன் துணி மேலே உருட்டுறீங்க. சும்மா இப்படி ஒரு டேபிள் மேலே, டேபிளோட மேலேருந்து கீழ் நோக்கி ஒரு ஸ்கேல் வச்சுருப்பா, ஒரு அகலமான ஸ்கேல் வச்சுருங்க. அந்த கீழ்ப்பகுதி, ஸ்கேலோட கீழ்ப்பகுதியில் என்ன பண்ணு, முதல்ல காட்டன் துணியை வைங்க. இப்போ கோலி குண்டை உருட்டி விடுங்க. ஒரு கோலி குண்டை என்ன பண்ணுறீங்க, உருட்டி விட்றீங்க. கோலி குண்டு இப்படி உருண்டு ஸ்கேல் வழியாக உருண்டு வந்து ஸ்கேல் இப்படி சாய்ச்சி வச்சிருக்கீங்களா, அகலமான ஸ்கேலை சாய்ச்சி வச்சிருக்கீங்க. மேலேருந்து ஒரு கோலி குண்டு உருட்டி விடுறீங்க. கோலி குண்டு இப்படி வந்துட்டு துணி மேலே கொஞ்சம் தூரம் ஓடி ஆடி போய் கொஞ்சம் தூரம் நிற்கும். அதுக்கப்புறம் இந்த காட்டன் துணியை எடுத்துருங்க. ஓகேங்களா, காட்டன் துணியை எடுத்துகிட்டு இப்போ கண்ணாடி பலகை வைங்க. இப்போ கோலி குண்டை உருட்டி விடுங்க. அது அந்த மேலேருந்து ஓடி வந்து அந்த கண்ணாடி பலகை மேலே சரிக்கின்னு கொஞ்சம் தூரம் போகும். அதுக்கடுத்து இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், வேறு எதுனா ஒரு உட்டன் பலகை வைங்க. ஓகேங்களா, அப்போ கோலி குண்டை உருட்டி விடுங்க. அந்த கோலி குண்டு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து ஸ்கேல், அகலமான ஸ்கேல். இது வந்து என்னது, மார்பிள். இது வந்து என்னது, மார்பிள். இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து என்னது, காட்டன் சர்ஃபேஸில் காட்டன் கிளாத், காட்டன் கிளாத் வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கிளாஸ் ஸ்லாப் வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உட்டன் பேட் வைங்க, உட்டன் பேட் வைங்க. ஸோ இப்போ இந்த 3 கேஸ்லேயும் எந்த கேஸில் கோலி குண்டு ரொம்ப தூரம் உருண்டி போச்சுன்னு பாருங்கள். கண்டிப்பாக கிளாஸ் சர்ஃபேஸ் வச்சுருக்கும் போது கோலி குண்டு ரொம்ப தூரம் உருண்டி போயிருக்கும். ஏன்னா அங்கே ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால அங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக ஆக்ட் ஆகுது. அதனால் கோலி குண்டு ரொம்ப தூரம் உருண்டி போச்சு. அதே காட்டன் கிளாத் இங்கே வச்சுன்னு வச்சிங்க கீழ்ப்பகுதியில், இந்த காட்டன் கிளாத் வச்சுருக்கும் போது மேலேருந்து அந்த கோலி குண்டு அந்த காட்டன் கிளாத் மேலே, காட்டன் கிளாத் ரஃப்பாக இருக்கிறதுனால அதிகமான உராய்வு விசையை ஃபீல் பண்ணி அது கொஞ்சம் தூரம் உருண்டு போய் நின்றுடும். ஓகேங்களா, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ force of friction increases as the roughness of the surface increases. So surface roughness அதிகமாக இருந்தால் frictional force குறையும். அதாவது மேற்பரப்பு சொரசொரப்பாக இருந்தால் உராய் விசை குறையும், உராய் விசை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதாவது இன்கீஸ் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் இன்கீசஸ். ஓகே, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இன்கீசஸ் இந்த சர்ஃபேஸ் ரஃப்னஸ் இன்கீசஸ். அதாவது பொருளானது உருளுகின்ற அந்த பரப்பானது ரொம்ப சொரசொரப்பாக இருந்தால் உராய் விசை அதிகமாக இருக்கும். ரொம்ப வழவழப்பாக இருந்தால் உராய் விசை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் வெயிட் ஆஃப் தி பாடி, பொருளின் எடையும் முக்கியமான காரணம். இப்போ சைக்கிள் வந்து ஒரு சைக்கிள் தள்ளிட்டு போகிறீங்க, ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன பண்ண, டயருக்கும் ரோட்டுக்கு நடுவில் ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ அதே சைக்கிளில் டபுள் அடிச்சிட்டு போகிறீங்க, இல்லை ஒரு மூட்டை அரிசியை வச்சுட்டு, கேரியரில் ஒரு மூட்டை அரிசி வச்சுட்டு இப்போ அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறீங்க. இப்போ உங்களுக்கு மெரிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வெயிட் ஆன் தி கேரியர் இன்க்ரீசஸ் தி ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த டயர் அண்ட் ரோடு. அந்த டயர் சர்ஃபேஸுக்கும் ரோட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உராய் விசை அதிகமாகுது எப்போ சைக்கிள் மேலே வெயிட் அதிகமாக வச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ வெயிட் ஆஃப் த பாடி ஒரு முக்கியமான காரணம் உராய்வை நிர்ணயிக்கிறதுல. மூணாவது ஏரியா ஆஃப் த கான்டாக்ட். ஃபார் கிவன் வெயிட் ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஏரியா ஆஃப் த கான்டாக்ட் பிட்வீன் தி டூ சர்ஃபேசஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட வெயிட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது எதோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஏரியா ஆஃப் த கான்டாக்ட். தொடு பரப்புக்கு நேர் விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்கும், தொடு பரப்புக்கு நேர் விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்கும். ஏரியா ஆஃப் கான்டாக்டுக்கு டைரக்ட்லி ரிலேட்டடாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. இஃப் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இஸ் கிரேட்டர் தென் த ஃப்ரிக்ஷன் வில் பி கிரேட்டர். ஸோ ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதிகமாக இருந்தால் உராய் விசை வந்து என்ன பண்ணிக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, உராய்வின் நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உராய்வுக்குனால நிறைய நன்மைகள் இருக்குது, நிறைய தீமைகள் இருக்குது. பார்க்கலாம். நன்மைகள் தான் ஆனால் நம்மளுக்கு அதிகம். வி கேன் ஹோல்டு எனி ஆப்ஜெக்ட் இன் அவர் ஹேண்ட் டியூ டு
டு ஃப்ரிக்ஷன். நம்ம கையில் எந்த ஒரு பொருளையும் பற்றி எடுக்க முடியுது இல்லையா, கையில் ஒரு கிளாஸை பற்றி எடுக்க முடியுது, வேறு எதுனா ஒரு உங்களோட புக்கை பற்றி எடுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளோட உள்ளங்கைக்கும் அந்த கிளாஸுக்கும் நடுவில் ஒரு உராய் விசை இருக்கிறது தான் காரணம். அதனால தான் நம்மள எந்த பொருளையும் ஈஸியாக எடுக்க முடியுது. வி கேன் வாக் ஆன் த ரோட் பிகாஸ் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன். நம்மளால தெருவில் நிம்மதியாக நடக்க முடியுது வழிக்கு விடாமல் அப்படின்னு சொன்னால் அது காரணம் நம்மளோட காலோட அடிப்பகுதிக்கும் ரோட்டுக்கு நடுவில் கூட ஃப்ரிக்ஷன் தான் காரணம். இல்லைனா நம்மளால் ரோட்டில் நடக்கவே முடியாது. இல்லைனா நம்ம ஷூ போட்டிருந்தா ஷூவோட அடிப்பாகத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால தான் நம்மளால் நடக்க முடியுது. இல்லைனா நம்ம வழிக்கு வந்துருப்போம். ரைட்டிங் ஈஸிலி வித் பென் ஆன் பேப்பர் இஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன். பென்னு பேப்பர் மேலே எழுதுது இல்லையா, அதுக்கும் நம்மளுக்கு அந்த கிரிப்பு தான் காரணம் இல்லையா. நம்ம கைக்கும் பேனாக்கும் நடுவில் ஒரு உராய் விசை இருக்க, பேனாக்கும் பேப்பருக்கு நடுவில் ஒரு உராய் விசை இருக்க, இதனால தான் பேனா வச்சு பேப்பரில் எழுத முடியுது. ஆட்டோமொபைல் கேன் மூவ் சேஃப்லி டியூ டு ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி டயர். டயருக்கும் ஒரு கார் ரோட்டில் ஓடுதுன்னா காரோட டயருக்கும் ரோடுக்கு நடுவில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால தான் கார் வந்து நிம்மதியாக ரோடு மேலே ஓட முடியுது. பிரேக் அப்ளை பண்ணும்போதும் உராய் விசை திரும்ப நம்மளோட உதவிக்கு வருது. பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன அந்த உராய் விசை பிரேக் பேடுக்கும் வீலுக்கு நடுவில் ஒரு உராய் விசை இருக்குது, அதனால உடனே வண்டி வந்து நிறுத்தப்படுது பிரேக் அப்ளை பண்ண முடியும். வி ஆர் ஏபிள் டு லைட் ஏ மேட்ச் ஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்திக்குச்சி வச்சு தீப்பெட்டியில் தீக்குச்சி வச்சு கிழிக்கிறோம் இல்லையா, அப்போ தீக்குச்சி வந்து தீப்பெட்டியில் அந்த பக்கவாட்டில் உராயும் போது அந்த மருந்தில் உராய் விசை செயல்பட்டு அந்த மருந்து பற்றிக்குது இல்லையா. கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசஸ் ஹீட்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. உராய்வுனால ஒரு வெப்பநிலை உருவாகும், சூடு உருவாகும். ஓகே, உராய்வுனால என்ன பண்ணுது, இந்த ஹீட்டு, இந்த ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசஸ் ஹீட்டு. ஓகே, அந்த தீக்குச்சி தீப்பெட்டியோட பக்கவாட்டில் உராயும் போது சூடு உருவாகுது, அந்த சூடுனால நம்மளுக்கு நம்ம தீக்குச்சி பற்றிக்குது. அதுக்கடுத்து துணி தைக்கிறோம், அந்த இடத்துலையும் நூல் வந்து கிரிப்பாக துணியை பிடிக்குது, அதுக்கு காரணம் உராய்வு. அதுக்கடுத்து டை கட்டுறோம், டையில் ஒரு முடிச்சு இருக்குல்ல, அந்த முடிச்சில் உராய்வு இருக்குது, அதனால தான் வந்து டை நிற்கிது. இதே வந்து பார்த்தா பாலிஸ்டர் மாதிரியான ஒரு துணியை எடுத்து கட்டிங்கன்னா கொஞ்சம் வழுக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ டை கட்டும் போது அந்த முடிச்சில் உராய்வு இருக்குது, அதனால தான் டை வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கிது. ஃபிக்ஸ் எ நெயில், செவுத்தில் ஆணி அடிக்கும் போது ஆணி வந்து செவுத்து பிடிச்சி நிற்குதுன்னா அதுக்கு உராய்வு தான் காரணம். சரி, அதுக்கடுத்து உராய்வின் தீமைகள், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அதை பார்க்குறோம். ஸோ ஃப்ரிக்ஷன் வேர்ஸ் அவுட் தி சர்ஃபேஸ் ரப்பிங் வித் ஈச் அதர் லைக் ஸ்க்ரூஸ் அண்ட் கியர்ஸ் இன் மெஷின்ஸ் அண்ட் சோல் ஆஃப் தி ஷூஸ். ஸோ நம்ம செருப்போட அடிப்பாகம் தேஞ்சு போகுது, உராய்வுனால தான் செருப்போட அடிப்பாகம் தேஞ்சு போகுது, ஷூவோட அடிப்பாகம் தேஞ்சு போகுது. அதனால 6 மாதத்துக்கு ஒரு டைம் செருப்பு ஷூவை மாற்ற வேண்டியிருக்குது. அது காரணம் அந்த உராய் விசை தான். அந்த பாடா போன உராய் விசைனால தான் நம்ம வந்து 6 மாதத்துக்கு ஒரு ஷூவை மாற்ற வேண்டியிருக்குது. இல்லைனா நம்ம 10 வருஷம் 20 வருஷத்துக்கு ஒரே ஷூ போட்டுருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது சும்மா ஒரு ஜோக்காக சொன்னேன். 10 வருஷம் 20 வருஷம் ஒரே ஷூவை போட்டுட்டு இருக்கலாம் உராய் விசை இல்லைனா, ஆனால் இந்நேரம் ரோட்டில் வழிக்கு விழுந்திருப்பீங்க, அது இன்னொரு பிரச்சனை இல்லையா. ஸோ உராய் விசை இருக்கிறதுனால ஷூ தேயுது, அதனால் 6 மாதத்துக்கு ஒரு ஷூ மாற்றுறீங்க. ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான், ஏன்னா அதே உராய் விசையினால் தான் நீங்கள் ரோட்டில் நிம்மதியாக நடக்க முடியுது, இல்லைன்னா ரோட்டில் வழிக்கு விழுந்திருப்பீங்க. சரியா, சரி. நெக்ஸ்ட், டு ஓவர்கம் த ஃப்ரிக்ஷன் அண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் ஹஸ் டு பி கிவன் டு ஆப்ரேட் மெஷின். இந்த ஃப்ரிக்ஷனால் கண்டிப்பாக அந்த ஸ்க்ரூ கியர் அந்த மாதிரி மிஷினோட உதிரி பாகங்கள் அதிக அளவுக்கு தேயுமா. ஓகேவா, எப்போ ரிலேட்டிவ் மோஷன் இருக்கோ, சார்பியல் இயக்கம் இருக்கோ, அதாவது மிஷினோட ஒரு பாகத்துக்கு இன்னொரு பாகத்துக்கு நடுவில் ஒரு ஷாஃப்ட் ஒரு ஹோல் உள்ள சுற்றுதுன்னு வச்சுங்களேன், அப்போது ரிலேட்டிவ் மோஷன் ஷாஃப்ட்டுக்கும் ஹோலுக்கு நடுவில் என்ன இருக்குது, ரிலேட்டிவ் மோஷன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்கும், தேய்மானம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பேரிங்லேயும் கொஞ்சம் தேய்மானம், பேரிங் வந்து உராய்வு குறைக்குது, ஆனால் பேரிங்லேயும் தேய்மானம் இருக்கும். ஸோ இயங்குகின்ற ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்குகின்ற இரண்டு பொருள்களுக்கு நடுவில் ஏகப்பட்ட தேய்மானம் உராய்வுனால உருவாகுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணணும். டு ஓவர் கம் த ஃப்ரிக்ஷன் அண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் ஹஸ் டு பி கிவன் டு ஆப்ரேட் மெஷின். சரி, இந்த மிஷினில் இயங்கும் பாகங்களுக்கு நடுவில் உராய்வு விசை அதிகமாக இருக்கிறதுனால அது அதிக அளவு எலக்ட்ரிசிட்டி பவரை எடுத்துக்குது. மிஷின் ஓட்டுறதுக்கு அதிக அளவு எலக்ட்ரிசிட்டி மின் ஆற்றலை எடுத்துக்குது. ஏகப்பட்ட மின் ஆற்றல் செலவாகும். உராய்வு அதிகமாக இருந்தால் ஏகப்பட்ட மின் ஆற்றல் செலவாகும் மிஷின் ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதனால நிறைய மின் ஆற்றல் வேஸ்ட் ஆகுது, விரயமாகுது. ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஹீட் விச் காஸ் பிசிக்கல் டேமேஜ் டு த மிஷின்ஸ். ஸோ ரெண்டு பாகங்கள் ஒன்னோட ஒன்று நழுவி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்க, நகர்ந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அப்போது ரெண்டுத்துக்கு நடுவில் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டுனால அந்த இரும்பாலான பொருள்கள் உருகலாம், அல்லது இரும்பாலான பொருள்கள் அதனோட உருவத்தை மாற்றி அமைச்சிக்கலாம். இதனால் மிஷினுக்கு வந்து அதிகமாக டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். மிஷினோட எந்திரங்களின் உதிரி பாகங்கள் அதிகமாக டேமேஜ் ஆகுது அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்னால. ஹீட் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது, உராய்வு விசையினால். தோ இட் இஸ் கிவிங் நெகட்டிவ் எஃபெக்ட். ஸோ பெரும்பாலான இடத்துல இந்த உராய்வு விசைன்றது நம்மளுக்கு தீமையை செஞ்சாலும் நிறைய இடத்துல நம்மளுக்கு நன்மையும் செய்யுது. இன் மோஸ்ட் ஆஃப் அவர் டே டு டே லைஃப் ஃப்ரிக்ஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு மேக் அவர் லைஃப் ஈஸி. ஸோ சில இடங்களில் அது தீமையை கொடுத்தாலும் நிறைய இடத்துல நம்மளுக்கு நன்மை செய்யுது. அதனால தான் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நெசசரி ஈவல், அதாவது தேவையான பிசாசு, அவசியமான பிசாசு, நம்மளுக்கு உதவுகின்ற பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது ஒரு 25% இடத்துல தீமையை செய்யுது இந்த உராய்வு விசை, 75% இடத்துல நம்மளுக்கு நன்மையும் செய்யுது. இல்லைனா
ஒரு கயிறில் முடி போட்டிங்கன்னா உராய்வு விசை மட்டும் இல்லைன்னா அந்த முடியை நீங்கள் போடவே முடியாது. அந்த முடி வந்து முடிச்சுன்னு சொல்லுவோம். முடியும் சொல்லாதீங்க, முடிச்சு. அந்த கயிறில் போட்டுக்கொண்ட முடிச்சு 2 தாம்பு கயிறு 2த்தையும் கட்டுறீங்கன்னு வச்சுங்க, உராய்வு விசை இல்லைன்னா அந்த தாம்பு கயிறில் போட்ட முடிச்சு நிற்குமா? துணி தைக்கும் போது துணிக்கும் நூலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த உராய்வு விசையினால தான் நூல் துணியை பிடிச்சிட்டு இருக்குது, இல்லைன்னா நம்ம ட்ரெஸ்ஸை தைக்க முடியாது. ஸோ இது ஒரு அத்தியாவசியமான பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறோம் இந்த உராய்வு விசைக்கு. சரி, இன்க்ரீசிங் த ஃப்ரிக்ஷன். சரி, ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் கான்டாக்டை நம்ம அதிகம் பண்ணணும். ஃப்ரிக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ் பை இன்க்ரீசிங் ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் கான்டாக்ட். ஸோ ஏரியா ஆஃப் கான்டாக்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால தான் வந்து டயர்லலாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? த்ரெட்டிங் பண்ணுறோம். த்ரெட்டிங்னா நீண்ட வரி வரியான பள்ளங்களை அதில் வந்து வெட்டுறோம் இல்லையா? நீண்ட வரி வரியான பள்ளங்களையும் கோடுகளையும் டயர் மேலே வரைகிறோம் இல்லையா? அதுதான் த்ரெட்டிங். அந்த த்ரெட்டிங் பண்ணுறதுனால டயருக்கும் தரைக்குமான கான்டாக்ட் ஏரியாவை நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகமாகிறோம், தொடுபரப்பு அதிகரிக்கிறோம். அதனால ஃப்ரிக்ஷன் வந்து அதிகம் பண்ணுது. அதனால வண்டி வந்து ஸ்கிட் ஆகாமல் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பிரேக் ஷூஸ் இன் சைக்கிள் ஹேவ் டு பி அட்ஜஸ்டட் ஸோ தே ஆர் as close to possible to the rim of the wheel in order to increase the friction. சைக்கிளில் இருக்கக்கூடிய பிரேக் ஷூவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதிக அளவு பிரேக் ஷூவோட அதிக அளவு பரப்பளவு ரிம் மேலே படுற மாதிரி நம்ம செட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதனால பிரேக் நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வேறு எப்படி நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ஃப்ரிக்ஷனை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு 2 ஐடியா இருக்கான். என்னென்னது? யூஸிங் லூப்ரிகண்ட் உயவு பொருட்களை பயன்படுத்தி ஃப்ரிக்ஷனை குறைக்கலாம். சரி, என்ன பண்ணுறோம்? மிஷினில் ஒன்றோடு ஒன்று சார்பியல் இயக்கத்தில் இருக்கு இல்லையா? அது ரிலேட்டிவ் மோஷனில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள் இருக்கு இல்லையா? அதுங்களுக்கு நடுவில் எப்பவுமே உராய்வை நம்ம குறைக்க பார்க்கணும். இல்லைனா அது தேய்மானம் அடைஞ்சு தேஞ்சு போயிடும். அந்த பர்டிகுலர் ஸ்பேர் பார்ட்ஸை மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? லூப்ரிகண்ட்டை அப்ளை பண்ணுறோம். சப்ஸ்டன்ஸ் விச் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் லூப்ரிகண்ட். எந்த ஒரு பொருளானது உராய்வு விசையை குறைக்குதோ அதுக்கு பேர் தான் அந்த உயவு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், கிரீஸ் போடுவோம், கோகனட் ஆயில் போடுவோம், கிராஃபைட் போடுவோம், கேஸ்டர் ஆயில் போடுவோம். இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் கதவு மூடி திறக்கிறோம் இல்லையா? அந்த ஹிஞ்சு ஒன்று இருக்கும் இல்லையா கதவுல? வீட்டில் இருக்க டோர் கூட பாருங்கள், சைடில் என்ன இருக்கும்? கீல்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹிஞ்சின்னு சொல்லுவாங்க. கதவு வந்து அந்த வாசக்காலில் மாட்டியிருக்கோம் இல்லையா? அந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த இடம் உராயாமல் இருக்கிறதுக்கு, கதவு திறக்கிறதுக்கு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அதிக எஃபெக்ட் போட்டு கதவு திறக்கணும். எப்போ? அந்த இடத்துல உராய்வு அதிகமாக தான். அதனால் நம்ம நாங்கள் கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உராய்வு குறையும். அதனால் எளிதாக கதவை திறக்கவும் முடியும், மூடவும் முடியும். The lubricant fill up the gaps in the regular surfaces between the bodies in contact. அது இங்கேயே காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த படத்தை பார்த்தா புரியும். இப்போ இந்த 2 மெட்டல் பாடி இருக்கு, இதுங்களுக்கு நடுவில் ஏர் மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துல மேடு பள்ளங்கள் பகுதியில் நிறைய இருக்கு. அதனால ஒரு மெட்டல் பாடி இன்னொரு மெட்டல் பாடி மேலே மூவ் ஆகும்போது லாக் ஆகுதுன்னா உராய்வு விசை அதிகமாக செயல்படுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததுல பாருங்க, மெல்லிஸ் ஆயில் ஃபிலிம், தின் ஆயில் ஃபிலிம் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தின் ஃபிலிம் லூப்ரிகேஷன் சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு மாடரேட்டான உராய்வு விசை, மாடரேட்டான ஃப்ரிக்ஷன் இங்கே இருக்கு. அதுக்கடுத்து 3வது படத்தில் பாருங்க, ஃபுல் ஃபிலிம், திக்கு ஃபிலிம் ஆஃப் ஆயில் போடுறேன். அப்படின்னா அந்த மேடு பள்ளங்களை இது வந்து நிறைவிடுதுன்னா சரிசமன் செஞ்சிடுது. இப்போ மேலே இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் பாடி கீழே இருக்கக்கூடிய மெட்டல் பாடி மேலே எளிதாக மூவ் ஆகும், நடுவில் ஆயில் ஃபிலிம் இருக்கிறதுனால. இது பேர் தான் ஹைட்ரோ டைனமிக் லூப்ரிகேஷன், ஹைட்ரோஸ்டாட்டிக் லூப்ரிகேஷன் சொல்கிறோம். இப்போ வந்து லோ ஃப்ரிக்ஷன். இப்போ வந்து 3வது படத்தில் நம்மளுக்கு அந்த குறைந்த அளவு உராய்வு விசையே செயல்படுது. வேற முதல் படத்தில் அதிக அளவு உராய்வு விசை செயல்பட்டது. அங்கே தேய்மானம் அதிகமாக இருக்கும், அந்த 3வது படத்தில் தேய்மானம் கம்மியாக இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. திஸ் ப்ரொவைட்ஸ் ஸ்மூத் லேயர் thus preventing a direct contact between the surfaces. 2 சர்ஃபேஸ் ஒன்னோட ஒன்று தொடர்பில் மூவ் ஆகும்போது 2த்துக்கும் நடுவில் ஆயில் போட்டிங்கன்னா அது ஒரு ஸ்மூத் லேயராக ஆக்ட் ஆகுது. அதனால டைரக்ட் கான்டாக்ட் குறையுது. மெட்டலோட டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணால் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். மெட்டல் நடுவில் ஒரு ஆயில் ஃபிலிம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு அது அந்த மேடு பள்ளங்களை நிறவி கம்மியான ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. The lubricant fill up the gaps in the irregular surfaces. 2 மெட்டல் பாடிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களை இந்த ஆயில் போய் நிரப்பிடும். அதனால உங்களுக்கு என்ன ஆகுது? உராய்வு விசை குறைகிறது அப்படி சொல்லலாம். அதுக்கடுத்து பாருங்க, மூணாவது விஷயம், அதாவது இது வந்து எப்படி உராய்வு விசையை திரும்ப குறைக்கிறது தான் இங்கேயும் பார்க்குறோம். உராய்வு விசை எப்படி குறைக்கலாம்? 3வது பால் பேரிங் யூஸ் பண்ணி குறைக்கலாம். நீங்கள் வந்து ஃபேன்லலாம் பார்த்தா டபுள் பால் பேரிங் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம சீலிங் ஃபேன்லலாம் டபுள் ஃபேன்லேயும் பால் பேரிங் இருக்கும். அதுலேயும் காமிச்சிருக்கு பாருங்கள். ஒரு ஹரிசாண்டல் ஃபேனில் என்னென்ன எப்படி பேரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கிறத நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது பாருங்கள், இங்கே ஒரு பால் பேரிங் போட்டிருக்காங்க. இந்த ஹரிசாண்டல் ஃபேனில் இங்கே ஒரு இது ஒரு டேபிள் ஃபேன் மாதிரி வச்சுங்களேன், இல்லை விண்ட் டர்பைன் மாதிரி எடுத்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றாலையில் இருக்கக்கூடிய ஃபேன் கூட எடுத்துங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 பால் பேரிங் போட்டிருக்கேன், இங்கே ஒரு ரோலர் பேரிங் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பால் பேரிங் ரோலர் பேரிங் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பால் பேரிங், இது வந்து என்னது? ரோலர் பேரிங். ஸோ எப்போ வந்து
ஒரு ஷாஃப்ட் ஆனது ஒரு மற்றொரு பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்ஸ் உள்ள சுத்துதோ, ஓகேங்களா, ஒரு உருளையானது ஒரு துளையின் உள்ள என்ன பண்ணுது தான் கண்டினியூஸாக இப்போ என்ன பண்ணுது, ரொட்டேட் ஆகும் போது, அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும்போது ஒரு ஷாஃப்ட் வந்து ஒரு ஹோல் உள்ள ரொட்டேட் ஆகும்போது கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் உருவாகும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேரிங் வைக்கணும். அந்த பேரிங் தான் ரோலர் பேரிங் இல்லை பால் பேரிங் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பால் பேரிங் காமிச்சிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், ரோலர் பேரிங் இங்கே காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் ரோலர் இருக்குது, இது இன்னர் ரேஸ் அவுட்டர் ரேஸ், நடுவில் ரோலர் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிடுறோம், இந்த இதை வந்து இது வழியாக சாஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டை வந்து இது வழியாக இப்படி சொறி விட்டுருவோம். ஓகேங்களா, சாஃப்ட் வந்து சாஃப்ட் வந்து இந்த மாதிரி சொறி விடுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது இங்கே வந்து உராய் வந்து சாஃப்ட்டுக்கும் ஹோலுக்கும் நடுவில் கூடிய உராய்வை குறைக்கிறோம் அந்த பால் பேரிங் ரோலர் பேரிங் வச்சு. ஸோ சின்ஸ் த ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். எப்போ தெரியும் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட ரோலர் ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ஸ்லைடிங் இஸ் ரீப்ளேஸ் பை ரோலிங் வித் யூஸ் ஆஃப் பால் பேரிங். பால் பேரிங் ப்ரொவைட் பண்ணுறது மூலமா நம்ம ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை ரோலிங் ஃப்ரிக்ஷனாக மாற்றுறோம். யூ கேன் சி லெட் ஷார்ட்ஸ் இந்த பேரிங் ஆஃப் சைக்கிளோட ஹப் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பாலை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுதான் வந்து பால் பேரிங் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. சரி, இதோட இந்த லெசன் இனிதே முடிவடைந்தது. நம்மளோட தீம் என்ன, நம்மளோட பாலிசி என்ன, அது இங்கே கொடுத்துருக்கேன். கசடர கற்போம், கற்றதையும் பெற்றதையும் மற்றவர்க்கும் கொடுப்போம். இதுதான் நம்ம சென்னை எஜுகேஷன் ஆன்லைன் சேனலோட முக்கியமான பாலிசி. அது பிரகாரம் நான் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்னோட சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். நன்றி 8th ஸ்டாண்டர்ட் மாணவர்களே.